ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் இருக்குது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இது நேம் வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் பிளைண்ட் மேன். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சன் அவருக்கு மேரேஜ் விருப்பமே முடிச்சிருக்காங்க. இன்னொரு பர்சன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க, ஸ்டாச்சு மாதிரி. இப்போ ஃபாதர் கேட்குறாங்க, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுமா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஜான் டம்க்கு நீ பார்த்து திரும்பி செய்துக்குள்ள சமமானு கேட்குறாங்க. சமம்னு சொல்கிறாங்க. பார்த்து நீ ஜான் டம்க்கு திரும்பி செய்துக்குள்ள சமமானு கேட்குறாங்க. சமம்னு சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஃபாதர் 2 ரிங் எடுத்து 2 பேரும் ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ தான் ஜிம் நீ போய் போட சொல்லிட்டாங்க. ஜிம் முன்னாடி போகிறாங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு ஜம்கோட ஹேண்டில் இருந்து போகிறாங்க. ஜம்கோ ஜிம்ல ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு அவர் கண்ணு தெரியாது. அதனால தான் இப்போ ஜம்கோ ஜிம்ல ஹேண்டில் போடுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் தேவையில்ல ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் 2 பேர் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு வைக்கிற இறங்க சொல்லிட்டாங்க. 2 பேர் கீழே இறங்கிடுறாங்க. இப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஜம்கோட அம்மா வந்துட்டு ஜிம்ல அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜம்கோட அப்பா கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி இருக்கும் வருது பாருங்க. 2 days பிஃபோர் வரைக்கும் உங்கள் பொண்ணு தான் என் பையனுக்கு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனால் என்னன்னாக்கா உங்கள் பொண்ணு சடனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவர் சொல்லிட்டு உங்கள் பையனை வந்து மாற்றி மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எப்படி அங்கே ஏற்க முடியும் சொல்லிட்டு இப்போ சீட்டிங் இல்லையா சொல்லிட்டாங்க. பாருங்க சொல்லிட்டாங்க. ஃபேமிலி ரிலேஷன் போகக்கூடாது ரீசன் மட்டும் மேட்ச் ஓகே சார் ஓகே சொன்னேன் சரியா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் எதுவுமே சொல்லிட்டாங்க. பாருங்க மிஸ்டர் ஜோன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் தெரிவிச்சிடறேன் ப்ளீஸ் அப்படி தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஜிம்ல அப்பா. இப்போ ஜெங்கோட கோவம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இது வரைக்கும் உங்கள் பொண்ணு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணு சொல்லிட்டு இருந்தா. இது எப்படி சார் மாற்றிக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்கள் பையனுக்கு சொல்கிறாங்க. என் பையனுக்கு கண்ணு தெரியல அதுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு இப்போ ரீசெண்ட் ஆக்சிடென்ட் என்ன கண்ணு தெரியாமல் போணுச்சு. அதுக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டாக கண்ணு தெரியாமல் போயிடும் சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு கண்ணு தெரியலன்றாலும் வேணான்னு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் நடக்க இறங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு லேடி வராங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க பார்த்துட்டு அப்படி ஒரு கோவம் வருது. ஒரு மாதிரி அப்படி ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அவங்க பார்க்க. நான் சின்ன வயசுல சொல்லுவோம் நீ தான் நம்ப மாட்டேன் சரியா. நீ எப்போதும் நல்லக்கே பசங்க தான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முடைய ஸ்டெப் மாமடா ஓகேவா. ஜிமின் அம்மாவுடைய ஓன் சிஸ்டர் தான். இவங்களுக்கு ஜிம்மில் அம்மா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அக்கா என்னதான் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் அவங்களும் டேலண்டாக இருப்பாங்க, நம்பர் 1 இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அது பெஸ்ட்டாக கிடைக்கும். இவங்களுக்கு எதுவும் அப்படி கிடைக்காது. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ஜிம்மில் அப்பாவே அவங்க சர்வீஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் மேரேஜ். இப்போ ஜிம் பார்க்குறது மேரேஜ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு சின்ன வயசுல ஒரு அன்னைக்கு பாசம் நான் சொல்லுவேன். நீ தான் நம்ப மாட்டேன். உன் அம்மா இப்போ பிறந்து 3 years இறந்து போயிட்டாங்க. உன்னை சேவ் பண்ண கூட இறந்து போயிட்டாங்க பாவம். அதுக்கப்புறம் நீ ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுவும் கிடைக்கல. உன் லைஃப்ல ஆசைப்பட்டு எதுவும் உனக்கு கிடைக்கல பற்றியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி எப்படி இருக்கும் ஒரு பல்ல படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாரு என் பொண்ணு எப்போ விளக்கான பாசம் தெரியுமா. அவள் ஆசைப்பட்டு ஃபாரின் போய் படிச்சா. செகண்ட் பாரு இப்போ கூட அவளுக்கு மேட்ச் பண்ண பாசம் ஏதோ இப்போ நீ மேட்ச் பண்ணிக்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பிளைண்ட் தெரிஞ்சு கூட. ஆனால் என் பொண்ணுக்கு பாரு ஒரு நல்ல பாசம் கிடைச்சிருக்காங்க. அதுவும் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணா அந்த பையன் அப்படி சொல்லிட்டு ஜம்கோட ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிம்முக்கு ரத்த பையன் இருக்காங்க பேர் டைலன்னு. அவங்களுக்கு ஜிம்மில் அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு ஜிம்முக்கு தான் இந்த ஜிம்மில் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 weeks ஆஃப்டர் தான் மேரேஜ் ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளேயே இந்த ஜிம்மில் தங்கச்சி 2 days பிஃபோர் அந்த மாதிரி ஜம்கோட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஜம்க்கு வந்து பெரிய கண்ணு தெரியாது சொல்லவும் எனக்கு ஜம்கோட சயின்டிஸ்ட் ஆகி அவர் ஒர்க் பண்ண லேபில் வந்துட்டு ஒரு ஆசிட் பட்டு ஜம்கோட கண்ணு வந்து போயிடுச்சு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி பார்வை போயிடுச்சு அப்படின்னு தெரியும். இந்த பொண்ணு வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். என்னதான் அழகாக இருந்தாலும் அவ்வளோ பணக்கார பையனாக இருந்தாலும் ஏன்னா வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு என்கேஜ் பையனை அவளே கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை பேசி ஏமாற்றி மேரேஜ் பண்ணியிருப்பா. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க பாரு என் பொண்ணு தரத்தில் லக்கியான பசங்க இதுக்கப்புறம் இந்த பையனுக்கு போயிட்டு என்னதான் அவன் பணக்கார பையன் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவனுக்கு குடிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு சாப்பிட வச்சு அந்த வேலையை பண்ணல அவன் மறுக்கணும் பார்த்து அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டுங்க. ஆமாம் ஒரு இடத்துக்கு ஒரு பையனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு அதான் உனக்கு தலையெடுத்து அப்படிதான் இருக்கும் போல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் எனக்கு தலையெடுத்து நல்லதான் என் தலையெடுத்து இப்படி வந்துட்டு போட்டோம் சொல்லிட்டாங்க. என் அப்பாவோட தலையெடுத்தும் அப்புறம் டைலோட தலையெடுத்து சார் பாவமாக இருக்குது சொல்லிட்டாங்க. டைலோட காதல் வாங்க கொஞ்சம் தலையிட்டு ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு ஒரு பர்சன் அப்பா மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க. என் அப்பாவுக்கு எனக்கு எதுவும் ஆச்சுனாக்கா நீங்கள் அப்படி இன்னொரு பர்சன் எடுத்து போயிருவீங்க. செகண்ட் உங்கள் பொண்ணு 5 வருஷமா ஜேக்கோ தான் மேட்ச் பண்ணிக்க போகிறேன் சொல்லுவோம். இவன் ஜேக்கோட பேச கூட பார்க்காம ஜேக்கோ தான் மேட்ச் பண்ணிக்க போகிறேன். ஒரு சயின்டிஸ்ட்டை மேட்ச் பண்ணிக்க போகிறேன். ஒரு ரிச்சர்ஸ்ட் மேட்ச் அப்பா என்னை மேட்ச் பண்ணிக்க சுற்றுமா இவ்வளோ இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தா நீ இப்போ ஒரு 2 days பிஃபோர் அவனுக்கு வந்து கண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லி தெரிஞ்ச உடனே எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ண ஒரு பையனை செட்டில் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதை நினச்சி அது ஊரே அதை தான் பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரியாது கேட்குறாங்க. நான் அல்லக்கே பர்சனாக இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. உங்களை பற்றி எல்லாரும் ஃபிளாஷாக பேசுகிறாங்களா அது கேட்குறது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்குறா ஜிம்மில் ஸ்டெப் நமக்கு அப்படி போகிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா இறந்து போனாங்க சார் ஆக்சிடென்ட்டில். அவங்க ஹேவனில் பார்த்துருப்பாங்க சரியா. ஆனால் அதுக்காக என் அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்போ பிளேஸ்மே கிடச்சிது எந்த மாதிரி பிளேஸ்மே உங்களுக்கு கிடச்சிது சரியா. உங்களுக்கு தனி திறமை கிடையாது. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அது அப்படியே உங்கள் பொண்ணுகிட்டே இருக்குது சரியா. அந்த என்ன திறமை செடியூசிங் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இந்த ஊருக்கே நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபேமிலி நம்ம வீட்டோட மைடு கூட தெரியும் சரியா. நீங்கள் ஒரு செடியூசர் கேர்ள் சொல்லிட்டு செகண்ட் உங்கள் பொண்ணு அதை விட அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றீங்க 5 years அப்ராடில் படிச்சாரா 5 years அப்ராடில் படிச்சுட்டாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சரி. அப்பா அவங்க நம்பலாம் ஆனால் உங்களை பற்றி நல்லா
தெரியும். இவ 5 இயர்ஸ் அப்ராட்ல படிச்சேன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காள். எதுவுமே ஃபேக் சரியா, அது டூப்ளிகேட். எனக்கு தெரியும், நான் இங்கே தான் படித்தேன், ஆனால் நான் யூனிவர்சிட்டி டாப்பர் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஸ்டெப் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு பிளைண்டட் பர்சன் மேட்ச் பண்ணி ஒரு துணி திமிராக கேட்குறாங்க. எனக்கு பிளைண்டட் பர்சன் மேட்ச் பண்ணிக்கலன்னு சொல்ல சரியா, ஆனால் அவர் கண்ணில் இருக்கிற குறைய விட உங்கள் மனசில் உங்களை எண்ணத்தில் இருக்குல்ல, அதான் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு குறைய இருக்குது. ரொம்ப வந்துட்டு அழுக்கான ஒன்று, ஒரு டர்ட்டின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கும். ஒரே வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது, என் கிராண்ட்மாக்காக மட்டுமே தான் அந்த வீட்டில் இருந்த தவிர எனக்கு அந்த வீட்டை நான் போயிருப்பேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கூட நானும் அதை மேரேஜ் பண்ண கேட்க சரியா, என் அப்பா என்கிட்ட பெக் பண்ணி கேட்டனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் புரியுதா அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கிறத விடவும் பெட்டர் கண்ணு தெரியாத பாசிபிள் இருக்குது பெட்டராக இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி இருக்கும் போது அப்புறம் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது சரியா. நாளைக்கு டைரிலுக்கு எதாவது அடிப்பட்டு நீ அவனையும் விட்டுட்டு அன்றைக்கி விட்டு இந்த பர்சன் வேணும் சொல்லிட்டு டைரியில் மேட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி அவனுக்கு அடிப்பட்டு கை கால் படிச்சுன்னு வேறு யாரும் தேடி போகிறா சரியா, பாவம் டைரில் அப்படி சொல்லிட்டு அவனுக்காக கொஞ்சம் ட்ரூ ஆயிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லுவாங்க. தங்கச்சி பார்த்து ஜிம் அந்த பொண்ணு பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் தங்கச்சி சொல்கிறாங்க. தங்கச்சி என் அம்மா கூட ஒரே பையன் சரி, எனக்கு தங்கச்சி கிடையாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் செம்ம போல்டாக இருப்பார் இல்லை. இப்போ ஜிம் ஸ்டெப்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க என் அப்பா கிட்ட மணி வச்சுக்கோங்க, என் அப்பா கூட மேட்ச் பண்ணிக்க மாட்டேங்க சரியா, எனக்கு தெரியும் நல்லாவே. என் அப்பா நினச்சா பாவமாக இருக்கு, எனக்கு உங்களோட உண்மையான முகம் தெரிய போகுது. எனக்கு உங்களை ரொம்ப மூழ்கி உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு மூழ்கி போயிருக்காரு. என்னைக்கு உங்களோட உண்மை முகம் தெரிஞ்சு கஷ்டப்பட போறாரோ அவர் நினச்சி பாவமாக இருக்கு சேர்ந்து அது அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அவங்க பார்த்து அப்படி ஒரு கோபுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் சரியா, அந்த டே விட உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு தேடி வரது டிஸ்டர்ப் பண்ணி நினைச்சிங்க அவ்வளோ தொலைச்சிடும் ஜிம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு கோவம் நேற்று வரைக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் எப்பவுமே ஜிம்மில் அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு சண்டை நடக்கும். ஜிம்மில் தான் ஸ்டெப்மா முதல்ல என்ன பேசுனாங்க பதிலுக்கு பேசிடுவார். ஆனால் கொஞ்சம் வீட்டோட போகும்போது பேசுகிறோன்னு ஒன்று தான் ஜிம்மில் அவங்க கிராண்ட்மா அவங்க வந்துட்டு இப்போ இப்படிக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு பெட் பேஷண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு வந்து அவங்க கிராண்ட்மாக்காவோட விஷயம் அவங்க கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போக மேரேஜ் ஆகிற வரைக்கும் வீட்டை வெளியே போகக்கூடாது, நீங்கள் அப்படி மேரேஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகணும், அது வரைக்கும் வீட்டை வெளியே போகாது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஜிம் இங்கே இருந்திருப்பாரு. இப்படின்னா அவங்க சின்ன வயசுல கிராண்ட்மா ரொம்ப ட்ரூ லவ்வோடு கேரக்டர் வளர்த்துருப்பாங்க. அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் கிராண்ட்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நான் போயிட்டு நாளைக்கு பார்க்கணும். ஸோ ஜிம் தான் பார்த்துருக்காங்க. இப்போ 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஒரு பர்சன் காதில் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே எனக்கு ஜங்க் ஃபுட் அப்பாடா ஓகேவா கேட்டுக்கு இந்த பக்கம் ஜங்க் ஃபுட் அம்மா கப்பல் இருக்கும். உங்கள் பையன் வந்துட்டு இங்கே படித்த வந்தானே அவனுக்கு இப்போ தான் சொல்லி கூட கிடையாது. ஆனால் உங்கள் பொண்ணு ஃபாரினில் படிச்சிருக்கா, எல்லாத்துலையும் பையனுக்கு வந்து பெஸ்ட்டாக இருப்பான்னு நினச்சி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜங்க் ஃபுட் அப்பா தான் வந்து ஜிம்மில் அப்பா தான் கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. என் சிஸ்டர் கூட சரியாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த மேட்ச் வந்துட்டு என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி இருக்கவங்க பண்ணி வைக்கல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் ஃபுட் கண்ணு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் வீட்டுக்கு பேசுக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு மாதிரி கிட்ட சொல்லி ஜிம்மில் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லி ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஜங்க் ஃபுட் அம்மாவுக்கு வந்துட்டு ஜிம்மோட தங்கச்சி எதுவும் மேட்ச் பண்ணிருக்குன்னு ஆசை. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அவங்களால ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க 5 years. ஆனால் இப்போ வந்துட்டு ஜிம்மில் மாற்றி பண்ண மேட்ச் பண்ணி அவங்க அப்படி இருக்கும் போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நான் பிஸ்னஸில் எதுவும் அஃபெக்ட் ஆகிருப்போம் சரியா, நீ தான் பார்த்து நடந்து சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது ஏன் வேலை சரியா ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் திரும்பவே இல்லை, அவர் பாட்டுக்கு போகிறாங்க. அவருக்கு பிடிக்காது அப்பா. அதனால தான் இப்போ ஜிம் போய்ட்டு காரில் உட்காராங்க. பக்கத்தில் ஜெயிக்க உட்காந்துருக்காரு. ஜிம் எதுவும் பேசாம மாதிரி வந்திருக்காங்க. ஜிம் கரெக்ட் டேஸ்ட் பண்ணி கார் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் கிடையாது பிளைண்டராக இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. இவர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பையனே இல்லை, எனக்கு என் தங்கச்சிக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து வேலை சொல்லணும். எனக்கு மேட்ச் பண்ணிச்சது எங்கள் அப்பா. எனக்கு அதை நினச்சா கோவம் வருது. சேம் டைம் எனக்கு அந்த ஒரு ஹெல்த் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற விட எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அனுப்பப்படவே இருக்கும். எனக்கு அவங்களாம் அப்படி அந்த மாதிரி தான் சரியா. எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா இல்லை அவங்க வீட்டுக்கு வச்சு ஒரு பெரிய மேன்ஷன் தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மேன்ஷன் வந்து கார் என்ட்ரு ஆகுது. இப்போ கீழே இறங்கி வராங்க. இப்போ மெய்தான் வந்துட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வராங்க. ஜங்கோட அம்மா வந்து ஹேண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள பார்த்தா அவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ மெய்டு அது வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க பேலஸ் மாதிரி இருக்குது. பேலஸ் தான் அது அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக எல்லாமே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் நினச்சிருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஒரு ரன் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் தின் பக்கத்தில் ஜெயிக்கோட அம்மா தான் என்னன்னு சொல்லிட்டு உன்னை நான் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னை நான் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரியா. எனக்கு நான் என் பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ஜியாவை தான் சரியா. ஜியாவை தான் எனக்கு ஜங்கு கொடுத்து பர்ஃபெக்டாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு அவள் ஃபாரினில் போய் படித்தவ சரி, உனக்கு எதுவும் டேலண்ட்டும் இல்லை. நீ வந்து சொல்கிறாங்க நல்லக்கு பாசனா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கோட அம்மாவுக்கு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு நல்லக்கு பாசனா ஏன் அம்மா என்னை சர்வ் பண்ணி இறந்து போயிருக்காங்க சரியா. நான் லக்கியான பர்சன் அம்மா சொல்லுவாங்க. நல்லக்கு பாசன் கிடையாது கேள்வி உங்ககிட்ட தான் அவங்க கேட்கவே இல்லை. எனக்கு மேரேஜ் பண்ணி உங்கள் பையனை எனக்கு உங்கள் பையனை பிடிச்சி சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட பெக் பண்ணல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மார்க் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்ககிட்ட பெக் பண்ண சரியா. செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜியாவை பிடிக்குனாக்கா ஏன் நீங்கள் ஜியாவை கேட்கல, ஏன் என் பையனை மேரேஜ் பண்ணிக்கும் வேறு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லி ஏன் கேட்கல கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவில் எதுவும் சொல்ல முடியாது ஜெயிக்கோட அம்மாவில். இப்போ
ஜங்குடைய கிராண்ட்மா அதுக்கப்புறம் ஜங்கோட அப்பா 3 பேர் அவங்க கேட்காங்க ஜங்கு லிசன் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியாது காது கேட்கணும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மைண்டில் பார்க்குறாங்க எனக்கு ஜங்கோட அம்மா யாரும் கேட்டு பேசுனது இல்லை. இங்கே பாரு சொல்லிட்டாங்க பாருங்க உங்கள் பையனுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமா உங்கள் பையனுக்கு அவள் தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவள் தான் எங்கள் ஹஸ்பண்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக சொல்லிட்டு இருந்தேன் 5 வருஷம் வரைக்கும். அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு 2 days பிஃபோர் உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நீங்கள் சொன்னதுனால அது கண்ணு தெரியான்னு சொன்னதுனால அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி வைக்கிறேன். ஏன் தங்கச்சி விடுவோம் நான் குறைச்சவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. எந்த விதத்தில் குறைச்சி போயிருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கோட அம்மாவில் ஆன்சர் பண்ண என்ன சொல்லிட்டாங்க சொல்லுங்க. ஏன் தங்கச்சி வந்துட்டு விடவும் நான் எந்த குறைஞ்சி நினைக்கிறீங்க எந்த ஹெட் டவுன் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ஊரில் படித்தேன் நான் ஃபாரினில் படிச்சுவேன் சரி இதே ஊரில் படிச்சுவேன் ஆனால் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தோம் அஜிமெண்ட் சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி அவங்க தெரியுமே பார்த்து என்ன சொல்லிட்டாங்க நான் இந்த ஊரில் நான் இங்கே படிச்சுவேன் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தோம் செகண்ட் எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது ஓகேவா அப்படி உங்களுக்கு எனக்கு பிடிக்கல வச்சுக்கேன் நீங்கள் அப்போ சொல்லிருக்கலாம் அதை விட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ எனக்கு சனியில் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கேன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டாக்க நான் வந்து இங்கே இருக்கணும் உங்களுக்கு வேணும் எதுக்கு கொடுங்க ஏன்னா உங்களுக்கு பொம்மை ஆக்கிக்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி ஜெய்க்கு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பாருங்க உங்கள் பையனை வேணாம்னு சொல்லிட்டு போனேன் அவளோடவும் எந்த வித நான் குறைஞ்சவங்க சரியா செகண்ட் உங்கள் பையனை எனக்கே ஃபஸ்ட்டு பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஷாக்காக இல்லைன்னு சொல்லிட்டு ஜெய்க்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு ஆமாம் எனக்கு உங்கள் பையனை பிடிக்கவே இல்லை சரியா செகண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வரணும் எனக்கு ஆசை இல்லை நீ அப்பா அம்மா பெக் பண்ணி என் அப்பா பெக் பண்ணி கேட்டு நான் மட்டும் தான் மேட்ச் பண்ணிட்டேன் ஓகேவா உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி தரேன் ஓகேவா சேம் டைம் எனக்கு நஷ்டம் நீங்கள் பணம் கொடுத்தே ஆகும் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இப்போ நாளைக்கு நான் போயிட்டு ஒரு மேரேஜ் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு மேரேஜ் ஆகுனா கூட ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன பர்சன் சொல்லுவாங்க சரி ஒன் டே நம்ம வீட்டுக்குள்ள வந்திருந்தா கூட இப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம டிவோர்ஸில் நம்ம என்ன தான் என்ன பார்ப்பாங்க தவிர யாரும் வந்துட்டு ஒரு இப்படிக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷான மேலே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சன் தான் நினைப்பாங்க அதுவும் ஒரு பிளைண்டட் மேலே டிவோர்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னை இன்னும் ஜிப்பாக பார்ப்பாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. நான் இந்த தப்பும் போல சரியா என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு எனக்கு குறைஞ்சி போடல உங்கள் பையனை எனக்கு இவன் பிடிக்கக்கூடாது இவன் உங்கள் ஃபேமிலியில் வர எனக்கு இஷ்டமும் இல்லை சரியா உங்கள் பையன்ற ஒரு குறை எனக்கு குறைய தெரியல ஆனால் நீங்கள் என்ன டவுன் பண்ணி பார்க்குறீங்க எனக்கு இதுதான் பெரிய குறைய தெரியல சரி என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கு நமக்கு ஒரு மாதிரி ஜெக்கு நம்ம பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை எனக்கு அவங்க எப்படி அவங்க பொண்ணு ஓடி போனது இன்னொரு பாசம் இன்னொரு ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்களோ நீங்களும் உடனே உங்கள் பையனுக்கு வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டா உங்கள் பையனுக்கு தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணி சொன்னீங்களோ நீங்களும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்களும் வந்துட்டு எங்கிட்ட பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜெக்கு நம்ம ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா லைட்டாக சதிக்கிறாரு பார்த்துட்டு ஜெக்கோட அப்பா அம்மா பார்க்குறது ஏங்க சொல்கிறாங்க என்ன மாற்றிக்கிறாங்க இவன் எப்படி பேசுறாங்க அவன் கரெக்டாக பேசுறான்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க அவன் கரெக்டாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அந்த பையனை மேரேஜ் பண்ணி அந்த பையன் கேட்டேன் நான் அவங்க பையன் மேரேஜ் பண்ணி ஆசைப்படுறேன் உங்கள் வீட்டுக்கு சனியில் ஒரு ஆசைப்படுறேன்னு சொன்னால் நான் கேட்குறாங்க எங்க ஆசை சொல்கிறாங்க சொல்லுமா சொல்கிறாங்க நீ அவங்க அப்பா என்ன சொன்னேன் என்னோட பையனோட மேரேஜ் நின்று போகக்கூடாது எங்களுக்கு வந்து ஃபேமிலி ப்ரேஷன் போயிடும் என் ஜெய்க்கு வந்து கடுத்து எல்லாரும் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வார்த்தை எங்களை ஒருத்தவங்க தப்பாக பேசக்கூடாது நீ சொன்னேன் அவங்க அப்பாவும் என்னோட பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை காம்பன்சேஷன் மேரேஜ் பண்ணி வச்சாங்க இல்லை ஜிம்லோட தப்பு என்ன இருக்குது கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல ஜெய்க்கு கிராண்ட் பார்க்குறாங்க அதான் என்ன சொல்கிறாங்க ஏன்ப்பா உனக்கு சொல்லிட்டாங்க கிராண்ட்மா எனக்கு உங்கள் கிராண்ட்சனை பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்கு பார்க்கறது சொல்லிட்டாங்கம்மா எனக்கு கிராண்ட்சன் பார்க்கல பிடிக்கல சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க இங்கே பார்த்து சொல்கிறாங்க என் பையன் பிடிக்கல எப்படி சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க என்ன பிடிக்கல எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா உன் தங்கச்சி ஃபாரின் படிச்சவ சொல்கிறாங்க அவள் ஃபாரின் படிச்சு உண்மை ஃபாரின் படிச்சதுன்னு சொல்கிறேன் அவள் உண்மை படிச்சு டிகிரி வேண்டாம் நினைக்கிறீங்களா கேட்குறாங்க. இப்போ சும்மா ஜெய்க்கோட அம்மா புரியல வந்து பார்த்துருக்காங்க ஜெய்க்கோட அப்பா தான் ஒரு ஃபைல் எடுத்து ஜெய்க்கோட அம்மா கொடுக்குறாங்க ஜெய்க்கோட அப்பா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க இதை பாருமா சொல்லிட்டு ஜெய்க்கோட அம்மா பார்க்குறீங்க எல்லாமே ஃபேக் ஃப்ராட் அந்த அந்த பொண்ணு அங்கே வந்து நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு வேறு மாதிரி இருந்திருப்பா அவர் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பா இதெல்லாம் ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க இதெல்லாமே உங்களுடைய நீங்கள் ஆசைப்பட்டவங்க ஜிஆர் கல்யா உங்கள் டாக்டர் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அவங்களுடைய ரியல் கட்டுரை தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அப்பா பார்க்குறாங்க ஜெய்க்கோட அப்பாவா ஜெய்க்கோட அம்மா பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க உண்மை சரியாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம பையன்கிட்ட இருக்கிற வர இப்போ 5 வருஷமாக ஜங்க் தான் ஹஸ்பண்ட் சொல்லி யார்ட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா இவன் அவளை ஜங்கை பார்த்தது கூட இல்லை அப்படி இருந்து கூட வந்து சொல்லியிருந்திருக்காங்க 2 days பிஃபோர் நம்ம ஜஸ்ட் சொன்னோம் போயிட்டு ஜங்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு நம்ம சொன்ன அடுத்த செகண்ட் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கல அவங்க வீட்டில் யாருமே அந்த பொண்ணு யாருமே தெரியாமல் அவங்க அண்ணனுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பர்சனை கூட்டு மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கா அது வந்து பையனை அவள் வேணும் சொல்லியிருக்கா ஸ்டார்டிங்கில் இப்போ இவனுக்கு ஜங்குக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியல ஒரு விஷயத்துக்காக மட்டுமே போய் மேட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு சீப்பான ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணுமான்னு ஒரு சன் டாக்டர்லாம் வேணும்னு நினைக்கிறேன் யார் கேட்குறாங்க ஜங்கோட அம்மா எங்க சொல்கிறாங்க சொல்லுமா சொல்கிறாங்க எந்த வந்து ஜிம்மு குறைஞ்சவா ஜங்கோட அப்பா கேட்குறாங்க ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க எப்படி குறைஞ்சவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நான் நினச்சி அந்த பொண்ணு சொல்கிறாங்க அது மட்டும் இந்த பையனுக்கு சின்ன வயசுல பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இல்லைங்க இந்த பையனுக்கு அவங்க அத்தை பையனை தான் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அது மட்டும் இல்லாமல் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ கேட்டேன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் சொல்லுங்க அப்போ ஜிம்மில் அம்மா ஃபோட்டோ கொடுத்தாங்க அதில் வெறும் ஒரு ஃபோட்டோ தான் எங்கே அந்த பையன் கேட்கும் அந்த இங்கே ஒரு ஃபோட்டோ அவங்க 2 பசங்க தான் நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை எங்கள் வீட்டோட பையன் ஜிம்மிக்கு வந்துட்டு அவங்க அத்தை பையன் இருந்து பிடிக்கும் அவன் வந்து மேரேஜ் பண்ணி அவன் ஆசைப்படுறான் அதனால வந்துட்டு எங்களால் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துக்க முடியல அந்த பையன் அது மட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு சேர்த்த பையன் இல்லை சொல்லிட்டாங்க ஏன் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற பையன் நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவன் வந்துட்டு எப்படின்னாக்கா சுத்தமாக படிக்க மாட்டேன் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை ஒரு அன்லக்கி பர்சன் ரொம்ப திமிராக பேசுவான் யாருக்கும் அடங்கி போக மாட்டான் அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக கல்ச்சரான ஒரு ஃபேமிலி உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அந்த மாதிரி பர்சனை கூட கொண்டு ஒரு மேரேஜ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் நான் கொடுக்க மாட்டோம் எனக்கு என்னோட ஃபாதர்லாக்கும் உங்களுடைய
ஃபாதர் நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும் கிராண்ட் சன் சொல்லிட்டு. அதுக்காக உங்க நல்ல பையனை தானே அவங்க கொடுக்கணும், நல்ல பையனும் பொண்ணு பையனை கொடுக்கணும். எங்கள் பையன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும், நீங்கள் வந்து ஜோன் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ரெப்யூட்டேஷனாக ஒரு இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஜோன் ஃபேமிலியோட ஷேர் வந்து 100% அப்படின்னாக்கா ஒரு 10 லெவலில் தான் நம்ம ஜிமியோட ஃபேமிலி. ஓகேடா, அவங்க ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஒரு ஃபேமிலி தான். இவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ அவங்க ஒரு விஷயம் இல்லைன்னு இருக்கும். அப்படி தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவ, ரொம்ப சமத்தான பொண்ணு, அவள் வந்து ஃபாரினில் போய் படிக்க போகிறா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிச்சு நல்லா குவாலிஃபிகேஷனாக இருக்கும், அவள் ரொம்ப சமத்தா இருப்பா, ரொம்ப அழகாக ரெஸ்பெக்டாக நடத்துவா, எல்லாரையும் ரெஸ்பெக்டாக பார்ப்பா. ஜிம் அப்படி கிடையாது, ஜிம் ரொம்ப அரகண்டாக இருப்பான், யாரும் மதிக்கவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஜிம் பற்றி நிறைய சொல்லிடுறாங்க. படிக்க மாட்டான், ரொம்ப எடுத்து பேசுவான் சொல்லிட்டு தப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் நான் ஜெயிக்க நமக்கு ஒரு மாதிரி இருந்ததுக்கு ஆமா சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படி ஒரு பையன் நமக்கு வேணாம் சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க, ஃபோட்டோ கூட பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் மாமே இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி சொல்லிட்டு அவங்களே சரி உங்கள் பொண்ணு அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபோட்டோ அழகாக தான் இருக்கும். சரி ஓகே அப்போ இந்த பையன் வந்து பொண்ணு வந்து பையனுக்கு ஓகே சரி சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்லா அம்மா ஜெக்கட் அம்மா சொல்றாங்க. இப்போ ஜெக்கட் அப்பா பார்க்குறாங்க, ஏம்மா ஒரு எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தைங்க தப்பே பண்ணா கூட மற்றவங்களை விட்டு தர மாட்டாங்கம்மா, சரியா என் பையன் நல்ல பையன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு ஒரு பையன் தப்பா பேசுறாங்கக்கா சொல்றாங்க. இல்லைங்க சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஸ்டெப் அவங்க சொல்ல மாதிரி புரிஞ்சுக்கல கேட்குறாங்க. இல்லைன்னு நினைச்சிட்டாங்க உண்மை அதுதான் போல சொல்லிட்டு. அது மட்டும் இவனுக்கு வந்து மற்ற விஷயம் கூட பெரிய விஷயமா தெரியல. அவன் வந்து அவங்க அத்தை பையன் தான் பிடிச்சிருக்கு, அவனோட மேட்ச் பண்ணி நினைக்கிறப்ப நம்ம எப்படி நம்ம பையன் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதனால தான் நான் கேட்க கொடுத்தது எதுவுமே. சரி ஓகே ஜி அதான் நம்மளுக்கு டாட்டா வர போகிறா நான் நினைச்சிட்டேன் சொல்லிட்டு. அது ஃபாரின் போய் படிக்க போறா, எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கும், என் பையன் அவங்க வந்து நல்லா பார்த்துப்பா, நல்லா பொறுப்பான பொண்ணு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. ஜெயக்கோட அம்மா சொல்றாங்க பாரு தன்னோட குழந்தைங்க பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு மற்ற குழந்தை இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க அக்காவோட பையன் இல்லையா, ஸ்லிப் மாம் தானே அப்படின்னு இருப்பாங்க சொல்றாங்க. ஆனா இப்ப நினைச்சு கூட பாக்கலங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஜிம் பாக்குறேங்க, இப்ப என்ன நாங்க இருக்கிற மாதிரி வேணாவா ஜிம் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஜேக்கோட அப்பா தாங்க பாருப்பா ஜிம்னு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க, என்ன அங்கிள் சொல்றாங்க பாரு உனக்கு ஜேக்கே பிடிக்கல கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல அங்கிள் அப்படி சொல்றாங்க. ஏன்ப்பா உனக்கு சொல்றாங்க. இல்லை அங்கிள் எனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி கூட ஐடியாவே இல்லை ஜிம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கே அப்பா பார்க்குறேன். சரிப்பா நீ யோசிக்காது ஓகேவா, மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு 6 மந்த் ஓகேவா, வெயிட் பண்ணிப்பா 6 மந்த் வந்துட்டு வீட்டில் இரு, உனக்கு எல்லாரையும் பிடிக்கும் கண்டிப்பா, அதில் உனக்கு ஜேக்கே பிடிக்கும், ஜேக்கே ஒரு சான்ஸ் கொடு, உனக்கு ஜேக்கே பிடிக்கணும், ஜேக்கே ஒன்று பிடிக்கணும், செகண்ட் ஃபேமிலி யாருக்கும் பிடிக்கும், இந்த வீட்டில் யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க சரியா, நீங்க வீட்டில் யாருக்கும் மேடாக இருக்க போகிறது சரி மேடாக இருக்க போகிறது இல்லை, நீ ஜேக்கேக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃபா ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சா ஆசைப்பட அது பண்ண வைப்பா, அவனை யார் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ண சொல்ல கிடையாது. எனக்கு ஜேகே பார்த்துக்கு நிறைய மெயிலாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்காங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்காங்க, உனக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு அந்த வீட்டுக்கு உனக்கு கூட்டிட்டு வந்து சனியாக கூட்டு வந்துருக்கோம், ஓகே ஒரு மைடாக கூட்டு வரல அப்படி ஜேக்கோட ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. இந்த வருஷம் கேட்க ஜேகே ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜேக்கோட அங்கே ஜிம்மோட வீட்டில் ஜிம் ஸ்டெப் மாதிரி சொல்லுவாங்க ஒரு மைடு இந்த வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க அப்படி ஒரு கோவம் அவருக்கு, அதை நினைக்கும் அவருக்கு கோவம் இருக்குது. இப்போ நினச்சி பார்க்குறது அது சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டில் ஒரு சனியில் அவருக்கு மைடு கிடையாது, உனக்கு இந்த வீட்டில் எல்லாம் எடுத்து சரியா, உனக்கு என்ன வேணாலும் கேட்கலாம், உனக்கு என்ன இந்த 6 மந்த் நீ வந்து இந்த வீட்டில் இரு சரியா, உனக்கு ஜேகே பிடிச்சி ஜேகே கொண்டு பிடிச்சிருந்தாக்க நீங்க இந்த ஹாப்பியாக இருக்கலாம், உங்கள் மேரேஜ் நாங்கள் இன்னும் கிராண்டாக கூட மறுபடியும் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லை உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கணும்னு வச்சுக்கேன், உனக்கு என்னதான் கொடுக்கணுமோ கொடுத்து ஒரு அழகா இந்த வீட்டில் வந்து ரொம்ப நல்ல விதமாக அனுப்புறேன். ஜேக்கெட் அப்பா சொல்கிறேன், எனக்கு ஆமாம் அவன் லைஃப் வெளில போனால் கூட செட்டில் ஆகும், உன்னை பற்றி யாரும் ஒரு வாரம் தப்பாக பேசாலும் அவன் பார்த்து அனுப்புறேன் ஓகேவா, அது வரைக்கும் ஒரு 6 மந்த் மட்டும் இருக்கு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு, உடனே வெளில போனால் உனக்கும் கெட்ட பேர் தான், இந்த ஃபேமிலி ரெப்புடேஷன் தாண்டி உங்கள் 2 பேர் லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும், ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லி ஜேக்கெட் அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேக்கெட்டுக்கு ரன் பார்க்குறேங்க பாரு, உன்னை யாரும் பிலி பண்ண மாட்டாங்க, யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா, உன்னை யாரும் அன்னைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், அந்த அந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க சொல்லி ஜேக்கெட்டுக்கு ரன் சொல்கிறாங்க. ஜேக்கெட் ஜிம்மு கொஞ்சம் காமாக இருக்குது அது சொல்கிறாங்க பாரு, உன்னோட முகத்தோட கோவமும் உன்னுடைய இப்படினாக்கா நீ எந்த அளவுக்கு வந்துட்டு கோவப்படுறியோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு அர்த்தம் சரியா, உன்னோட கோவம் எல்லாம் நியாயமானது எனக்கு புரியுது, எந்த அளவுக்கு கோவப்படுற சொல்லிட்டு நீ எதுவும் கோவப்பட தப்பே இல்லை சரியா, அவங்க வந்துட்டு பார்த்தவங்க யாரும் வந்துட்டு இப்போ ஃபோர்ஸ்ஃபுல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க புரியுது சரியா, ஆனால் கோவப்படாத உனக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேவா. ஜேக்கெட்டுக்கு ரன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு ஹாப்பியாக இருக்கும் ஓகே அழக்கூடாது, அது எப்பவும் வந்துட்டு எனக்கு ஜிம்மு கரெக்ட் இயர்ஸ் வந்துருச்சு, இப்போ ஒன்று கோவம் பேசி இப்போ டக்குனு இயர்ஸ் வந்துருச்சு, நீ நல்ல பர்சன் கிடையாது சரி லக்கியான பர்சன் கூட அம்மா அவங்க உயிரை கொடுத்து கூட சேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க, அப்படி எந்த லக்கியான பர்சன் இப்போ நினச்சி பாரு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா அம்மா சொல்கிறாங்க என் பசங்களாம் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க அந்த ஆல்ரெடி கூட்டிட்டு வரப்போ அப்படியே அவங்க கூட்டிட்டு வராங்க, இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அகைன் ஒரு டைம் அவங்க உயிரை கொடுத்து சேவ் பண்ணியிருக்காங்க, அப்படி எந்த லக்கியான பர்சன் நினச்சி பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி அதுக்கு 2 மாதம் சொல்கிறாங்க அழக்கூடாது ஹாப்பியாக இருக்கும், உனக்கு வந்து வீட்டில் உங்களுக்கு எந்த எதுவும் பிடிக்கலாம்னு சொல்லு சரியா, நீ இந்த வீட்டில் யாருக்கும் ஒர்க் பண்ண போகிறே கிடையாது சரியா, நீ மைட்லாம் கிடையாது, நீ வந்துட்டு வீட்டில் சனி இல்லை ஹாப்பியாக இருக்கு, என்ன ஆர்டர் போட்டாலும் எல்லாம் செஞ்சு தருவாங்க சரியா சொல்றாங்க. பாருங்க சூப்பராக என்ன மாதிரி பார்க்குறாங்க மேடம் சொல்லிட்டு உங்க பாருங்க ஜிம் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க ஓகேவா சொல்றாங்க. நான் வந்து வீட்டோட சனி இல்லை அவன் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ண வீட்டில் அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேக்கெட் ரன் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, போங்க இப்போ கூட்டிட்டு போய் ஜேக்கெட் ரூம் விடுங்க சரியா சொல்றாங்க. உங்க பாருங்க நீ ஜேக்கெட் ரூம்ல தான் இருக்கணும் சரியா, உனக்கு எல்லா ரைட்ஸ் உங்க வீட்டில் எனக்கு ஜேக்கோட ஒய்ஃப் அப்படி சொல்றாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமலே இருக்காங்க. இப்போ ஜிம் ஜேக்கெட் அம்மா பார்க்குறாங்க, ஜேக்கெட் அம்மா எதுவும் சொல்லுவாங்க பாரு, நான் எதுவும் சொல்ல ஜேக்கெட் அம்மா சொல்றாங்க உனக்கு ஸ்லிப் மாமா சொல்றாங்க. ஜிம் எதுவும் சொல்லாம அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க கேட்குறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க எதுவும் சொல்லாம. இப்போ ஜேக்கெட் அப்பா தாங்க பார்ப்பா கோவப்படாது ஓகேவா, நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஒரு மெயில் கூட்டு போகிறாங்க லக்கேஜ் எடுத்து ஜிம்மில் கூட்டிட்டு போய் ஜேக்கெட் விட்டுறாங்க.
ஜேகே ஜிம் போயிட்டு ரூமில் அமைதியாக உட்காராங்க. அந்த ரூம் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்க்க. ரொம்ப பெரிய ரூம், ரொம்ப எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னம்மா நடக்க சொல்லி கேட்குறாங்க. அது பா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. பார் ஜேகே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. எனக்கு அந்த பையனை பற்றி எதுவும் தெரியாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எதுவும் தெரியாதுப்பா, அவங்க ஸ்டெப் மாப்பிள்ளைப்பா சொன்னாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே வந்துட்டு ஜியாவை கடந்து சொல்லி பார்த்ததே இல்லை. ஜிம்முக்கு ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. நம்மள ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட்டு வந்துட்டு நம்மள ஆளுக்கு திட்டுறாங்க சொல்லிட்டு கோவம். என்னோட கோவத்தை காட்டு சரி, என்ன தப்பு பண்ணாத வரைக்கும் நேரம் புள்ளி பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் திருப்பி புள்ளி பண்ணுவேன். ஜிம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கு நம்ம அங்கே பாரு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த பையன் எதுவும் ஹார்ட் பண்ணாதான், அந்த பையன் ஹார்ட் பண்ண நம்புறேன் ஜெக்கு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கும் சரி சொல்லிட்டு அப்படி ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. ஜேக்கே கொடுத்து ரூம் விட்டுறாங்க. இப்போ ஜேக்கே உள்ள வராங்க. ஜேக்கே உள்ள வந்து டோர் லாக் பண்ணுறாரு. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. உனக்கு உடைய எக்ஸ்பாய் பண்ண மேலே கோவமாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எதுக்கு எக்ஸ்பாய் பண்ணா ஜிம் கேட்குறாங்க. அதான் அவனோட ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் உங்களுக்கு என் தங்கச்சி ஜியா மேலே வந்து பாசம் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் தங்கச்சி ஜியா மேலே உங்களுக்கு வந்து அப்படி பாசம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், மறக்க முடியாமல் கேட்குறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரி புரியல. எனக்கு ஜேக்கே அது போன பார்த்ததே இல்லை, அதனால தான் எனக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அன்றைக்கே ஸ்டெப் மாம் சொன்னாங்களே எனக்கு ஃபோட்டோ போய் காமிச்சு 2 ஃபோட்டோவும். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து என் வந்து ஒன்று பிடிக்கல, உன் தங்கச்சி பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவள் தான் லக்கியான பசங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜேக்கே பிடிச்சது ஜிம்மில் ஜியாவை தான் ஒன்றும் பிடிக்கல சரியா சொல்லிட்டு அப்பயே சொன்னாங்களே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்சல்ட் பண்ணவங்க ஹார்ட் பண்ணவங்க தெரியுமா, ஹார்ட் பண்ணவங்க. இப்போ வந்து உனக்கு கண்ணு தெரியாது, என்ன வந்துட்டு செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்குலாம் கிட்ட வரவே மாட்டேன், உனக்கு கண்ணு தெரிஞ்சு எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நீ என்ன சூஸ் பண்ணல, அப்போ என் தங்கச்சி சூஸ் பண்ண 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதுக்கு எனக்கு மட்டும் இதுக்கு நான் உங்கள் ஒய்ஃபாக இருக்கணும், இருக்கவே மாட்டேன் ஜிம் நினைக்கிறாங்க. எப்படியா 6 months ஆஃப்டர் டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த வீட்டோட நல்ல விதமாக போகணும் ஜிம் நினைக்கிறாங்க. ஒரு 6 months மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம், அதுக்குள்ள ஒரு ஜாப் எதனா தேடணும், ஜாப் தேடிட்டு கிராண்ட்மா கூட்டிட்டு வெளில போயிடணும், பெங்களூர் தனியாக போகணும் அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படி நினச்சிட்டு உட்காந்து ஜேக்கே பார்க்குறாங்க. அவருக்கு நினைக்கிறாங்க ஒரு அந்த பையன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமோ, ஒரு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த பையன் அவங்க தங்கச்சி மேட்ச் பண்ணிட்டு அதனால கோவத்தை இருக்கணும் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருக்காரு. அவர் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இவனுக்கு அப்படி சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் வந்து அமைதிருக்காங்க. ஜிம் போட்டுக்காரு, ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு வெளில வராங்க. ஜேக்கே பார்த்து பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அவங்க தான் கண்டு தெரியாது. ஜேக்கே ஜிம் பார்த்துக்கு ஜிம் போட்டு கேஷுவல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜேக்கே எப்படினாக்கா என்ன பண்ணுறாங்க புரியும். அவருக்கு வந்து காது லிசன் பண்ணுறதே அவர் ஏற்றுக்காரு. அவருக்கு எப்படினாக்கா ஒரு சயின்டிஸ்ட், அவருக்கு யார் என்ன பண்ணுறாங்க சொல்லி சின்ன சின்ன அசை கூட கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவருக்கு புரியுது ஜிம் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க வீட்டில். ஜேக்கே பார்க்குறாங்க. உங்கள் ஹேர் வெட்டாருன்னு நினைக்கிறப்ப போய் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஹேர் வெட்டாருன்னு நினைக்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறது கண்ணு தெரியாது எப்படி சொல்கிறான் அப்படின்னு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேக்கே பார்க்குறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு போயிட்டு உட்காராங்க. இப்போ ஒரு வந்து ஹேர் ஒரு வைப் பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல். இப்போ ஜேகே சொல்லாமல் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே படுத்துறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மில்க் எடுத்து வராங்க. ஒரு மைடு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. டக்குனு எடுத்து குடிச்சிடாரு. இப்போ அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜிம் எடுத்து குடிச்சிருப்பாரு. இப்போ ஜேக்கே போயிட்டு எப்போவுமே அந்த மில்க் ஒரு அந்த டேபிள் வைப்பாங்க. ஜேக்கே கரெக்டாக போயிட்டு ரூமில் ஒரு திங்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். போய்ட்டு மில்க் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ வெறும் கிளாஸ் தான் இருக்குது. ஜேக்கே பார்க்குறாங்க. மில்க் எங்கன்னு கேட்குறாங்க. நான் குடிச்சான்னு சொல்கிறாங்க. நீ எது குடிச்சா சொல்லி கேட்குறாங்க. ஏன் எனக்கு குடிக்குன்னு தோணுச்சு சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. பாரு இந்த ரூம் வந்துட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம், உனக்கு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ரைட்ஸ் இருக்குது சரியா, உனக்கு என்ன சொந்தமாக எனக்கு சொந்தம், இந்த ரூமில் இருக்க உனக்கு என்ன திங்ஸ் உனக்கு சொந்தமோ அதெல்லாம் எனக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஜிம் சொல்லிட்டாங்க. எனக்கு உனக்கு ஒரு பொருள் சொந்தனாக்கா அது எனக்கு சொந்தமானு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படியே சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்லிட்டு இன்டர்காம் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க கிச்சனுக்கு. இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அங்கே ஒரு மில்க் எடுத்து வாங்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு டைம் மில்க் எடுத்துட்டு வராங்க. இப்போ ஜிம்முக்கு ஜேகே எடுத்து குடிக்கிறாங்க. ஜிம் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நைட்டு அந்த வெட்டிங் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏற்கனவே வெட்டிங் வந்து கலவரத்தில் நடந்திருக்கு. இப்போ எதுக்கு இது அப்படி சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கே வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பிடிக்காது எடுத்துறியா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே கேட்குறாங்க ஜிம்மிட்ட. இப்போ ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் எடுத்து சொல்லிட்டு நானும் மெய்டு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. மெய்டு இல்லை, நம்ம 2 பேரும் ரூமில் இருக்கோம், அது எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கண்ணு தெரியலையா அப்படி சொல்லவும் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம் ஜிம், நான் மற்றவங்கள்ட்ட இப்படி ஹார்ட் இருக்கணும் தப்பு இல்லை, எனக்கு அவங்களும் அந்த மாதிரி பர்சன் இவர்கிட்ட எதுக்கு காமிக்கிறா சரியா, இவர் பிடிக்காம இருக்கலாம், நீ வந்து மனிதா மட்டும் நடந்து கொடுங்க தப்பு, இந்த மாதிரி நடந்து தப்பு சார். ஜிம்மின் தான் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாரமாக வச்சுட்டாங்க. இப்போ பெட் ரெடியாக இருக்கு போய் தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜேக்கே பார்க்குறாங்க. லைட் ஆஃப் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இவர் கண்ணு தெரியாது எப்படி எல்லாம் தெரியாது சொல்லிட்டு எனக்கு அது வெளிச்சு ஃபீல் பண்ண முடியும் இல்லையா, கண்ணு தெரியலாக்க மொத்தமாக எல்லாமே இதாக இருக்கும், அது ஜஸ்ட் எல்லாமே அவர் ஃபீல் பண்ண முடியும், எனக்கு வெளிச்சமாக இருக்குது சொல்லிட்டு இப்போ அவர் நினைக்கிறது சொல்லணும். இப்போ ஜிம் சரி சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்லேயே உட்காந்துருக்காரு. நீ தூங்குறா ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கும்போது தூங்காமல் இருக்கு உனக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கலையா ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்புறம் சொல்கிறாங்க. ஏன் எனக்கு கண்ணு தெரியலனா ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு கண்ணு தெரிஞ்சு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ என் தங்கச்சியாக ஃபிக்ஸ் பண்ண பர்சன் சரியா, நான் ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கலாக்க என்கிட்ட தூக்கி போகிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் உனக்கே சொல்கிறாங்க. எனக்கே சொல்கிறாங்க. உனக்கே ஒரு 5 வருஷம் முன்னாடி என் தங்கச்சியை பிடிச்சிருச்சு என்ன பிடிச்சி உனக்கு ஜிம் கேட்குறாங்க. உனக்கு இப்போ கண்ணு தெரிஞ்சது என்ன மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ தானே ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறேன் தங்கச்சி எப்படி பாவு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை தங்கச்சி எப்படி பாவு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நீ பார்த்து 5 வருஷம் முன்னாடி ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. தங்கச்சி நான் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உண்மையும் சொல்லி தங்கச்சி நான் பார்த்தது இல்லை ஜிம் ஜேக்கே சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு புரியல ஜிம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு படத்துல போய் எழுந்து உட்காடுறாங்க. இப்போ லைட்ல ஆஃப்ல இருக்கு, 2 பேரும் எழுந்து உட்காந்துருக்காங்க போயிட்டுல. இப்போ ஜெய்க்கு பார்க்குறாங்க, நீ என்ன சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ பார்த்துட்டு ஒன்று என் தங்கத்தை பிடிக்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட அம்மா என் ஸ்டெப் அம்மா சொன்னாங்களே ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே பார்க்குறாங்க, உன்னை பற்றி அவங்க இவ்வளோ வருஷம் தப்பாக பேசியிருக்கும் போது இதை மட்டும் உண்மை ஸ்பேஸ் பண்ண நம்புறியா? ஜிம் ஜெய்கே கேட்குறாங்க, இப்போ தான் ஜிம் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ சொல்கிறேன் நான் பார்க்கவே இல்லை அந்த டைமில் ஆக்சுவலாக ஸ்பேஸில் இருந்தால் சொல்கிறாங்க. ஸ்பேஸில் சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலி ஜெய்கே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர், ஒரு டாக்டர், ஒரு சயின்டிஸ்ட் கூட. அவர் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர், அவர் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணுறவர். அவர் வந்து ஸ்பேஸ் இருப்பார். ஓகேவா, வந்து இந்த இது பண்ணது ஆக்சுவலி அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவர் அவங்க டீம் கூட மேலே இருந்திருப்பார். வேற ஒரு ஸ்பேஸில் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே செலவு ஜூனிக்கு மார்க் என்ன சொல்லிட்டு, ஆமா என் அம்மா சொன்னாங்க உனக்கு பாசம் ஃபிக்ஸ் பண்ணிக்கா சொல்லிட்டு, நானும் ஓகேவா சொன்னேன். ஓகே வேணா கிராண்ட் பட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு யார் ஏன்னு பார்த்து கூட ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ நிஜமா அவங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, அவனை பற்றி இவ்வளோ போய் பேசியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா கேட்குறவங்க ஹர்ட் பண்ணு சொல்லி போய் சொல்லியிருப்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அப்படி நீ தங்கச்சி பார்த்து வச்சுட்டாங்க, பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பேசுறீங்களா இந்த கேரக்டர்லாம் கேட்கும்போது என் லைஃப் அது போனால் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன சொல்லிட்டு, ஆமா இப்படி ஒரு பொண்ணை லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு சொல்லியிருக்கலாம் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி மேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பிளாண்டடாக இருக்கும்போது இப்போ அவங்க பிடிக்கிறக்க என்ன ஓப்பனாக சொல்லிக்கலாம், தப்பாக நடந்துக்க மாட்டேன். அதை விட்டு அவசரமா அவங்க அண்ணனுக்கு சொந்த மாதிரி பர்சன் மேட்ச் பண்ணிட்டு இருக்கோ அது எவ்வளோ அசிங்கமான விஷயம். ஜேகே சொல்கிறாங்க, இப்படி ஒரு ரஷமான பொண்ணை நான் பார்த்தது. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி ஒரு ரஷமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, உனக்கு அந்த பையன் ஃபீலிங்ஸ் இருக்கா, நீ தான் ஹார்ட் ஆகுறியா? ஜேகே கேட்குறாங்க. யார் சொன்னா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு அந்த பையனுக்கு எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து அந்த பையனை பிடிக்காது. அவன் தான் என்ன பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் 2 days பிஃபோர் வந்து என் தங்கச்சி வந்து கேட்குறப்போ என் டக்குன்னு என் தங்கச்சி மேட்ச் பண்ண கொஞ்சம் கூட யோசிக்காம அப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்தது இல்லை சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. தேங்காடு எனக்கு அந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆகல. ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் இப்போ தான் நினைக்கிறாங்க அவன் இத்தனை வருஷமே லவ் பண்ண சொல்லி சுற்றி வந்துட்டு இருந்தான். ஆனால் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் நல்ல வேலை கடவுள் எனக்கு அவன் கூட மேரேஜ் ஆகல. எனக்கு அவன் கூட மேரேஜ் நினச்சி லைஃப் வந்து இப்போ நினச்சி பார்க்க எனக்கு ஒரு அசியமில் இருக்குது, கருவறுப்பாக இருக்குது, வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு பசங்க எனக்கு வேணாம். சரி இன்றைக்கி இப்படி ட்ரெஸ்ஸை மாற்றணும் ஈஸியாக ஒரு பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு கண்ணு தெரியுதான் இருந்தாலும் இவன் நல்லவனாக இருக்கா, ஹானஸ்ட்டாக இருக்கா, இது போதும் சரியா எனக்கு கூட வானம் கூட இது தோணல. ஜஸ்ட் அந்த 6 months ஒன்றா இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் சொன்னால ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன வயசுல சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை நான் கூட நினச்சிட்டு எதுவும் பயந்து போயிட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ஒரு ஹெல் மாதிரி சொல்கிறாங்க. ஹெல் மாதிரி ஏன் கேட்குறாங்க, என் அம்மா இருந்துட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு நான் எதுக்கு சொல்லுவேன் ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சும்மா சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு என் அம்மா அனுப்பிட்டாங்க. சின்ன வயசு வரைக்கும் 3 years வரைக்கும் என் அம்மா தான் என் உலகமே. ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. எப்போ பிஸ்ஸியாக இருப்பார். என் அம்மா என்ன அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. என் கிராண்ட்மா, என் அப்பா, என் அம்மா, நாங்கள் 3 பேருமே 4 பேரும் ஹாப்பியாக தான் இருந்தோம். என் அப்பா நைட்டு வந்து நல்லா பாசமாக வச்சுப்பார். கொஞ்சம் வேறு அழகாக தான் போயிடுச்சு எல்லாமே. என் அம்மாவுக்கு என்ன சடனாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக வந்துச்சு. அதை தாண்டி என் அம்மா நானும் 1 day ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ போகும்போது தான் ஒரு கார் ஆக்சிடென்ட். என் அம்மா ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. என்ன சேவ் பண்ணுறதுக்காக என் அம்மா வந்துட்டு அவங்க எப்படினாக்க என்ன கவர் பண்ணி என் அம்மா வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. என் அம்மா இறந்து கொஞ்சம் டேஸ் கூட இல்லை. என் அம்மா தங்கச்சி என்னோட சித்தி ஸ்டெப் மாம் அவங்க என் அப்பா ஸ்டடி சொல்லி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அப்பா எவ்வளோ கேரிங்காக இருந்தார். ஆனால் கொஞ்சம் டேஸ் போக அவங்க வந்துட்டு டோட்டலாக மாற்றிட்டாங்க. அவர் மாறிட்டார். யார் தப்பு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் கிராண்ட் மட்டும் என் கிராண்ட் மட்டும் நினச்சி இவ்வளோ டேஸ் நான் இருந்து பண்ண சொல்ல முடியாது. திரும்பி சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கு. ஆமாம் எனக்கு என் அம்மா இல்லைன்னு தாண்டி அவங்க ஒவ்வொரு டேஸும் என்னது அன்பக்கி பர்சன் அன்னைக்கு பர்சன் குத்தி காமிப்பாங்க. எனக்கு அது புரியாது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் கிராண்ட்மாக்கு அவங்க டெய்லி சண்டை வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல என் கிராண்ட்மா மன உழைச்சிட்டு காலாயிட்டாங்க. எனக்கு அவங்க டெய்லி ஹார்ட் பண்ணுறது புலி பண்ணுறது அதை பார்த்து என் அப்பா கிட்ட அவங்க எனக்காக பேசி டயர்ட் ஆகிட்டு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் பெட் பேஷண்டாக இருக்காங்க. ஈவன் நான் எனக்கு அது வீட்டை இப்போ எப்போ வெளில போகணும்னு தோணுச்சு. ஆனால் என் கிராண்ட்மாக்கா மட்டும் தான் ஜிம்மி நான் வீட்டை வெளில போகிறப்போ மேரேஜ் பண்ணி தான் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொட்டு கூட தங்கும். கண்டிப்பாக ஒரு பெட்டர் லைஃப் இருக்கும். நீங்கள் வந்து போகிறப்போ ஒரு பெஸ்ட் பிளேஸ்க்கு போவேன் அப்படின்னு கிராண்ட்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து நானும் சரி ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. அவங்க லவ் மட்டும் போதும். வெளில போட்டு தனியாக சொல்லிட்டு கிராண்ட்மா கூட இருக்கும் ரீசனுக்காக மட்டும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்மி ஒரு பார்க்குறாங்க. அந்த நைட் டைமுக்குள்ள கரெக்டாக ஒரு ஹேண்ட் வச்சு ஜிம்மில் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ அழகா சரியா உனக்கு எனக்கு பிடிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த வீட்டில் நீ அழகா சரியா எனக்கு எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். 6 months வீட்டில் ஹாப்பியாக 6 months ஆஃப்டர் நீ ஹாப்பியாக பழம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஈவன் உனக்கு ஃபியூச்சர் மேரேஜ் பண்ணி போகிறோம் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ மேரேஜ் பண்ணியிருக்கா டிவோர்ஸ் பண்ணி போகிறதுக்காக அவங்க யாரும் தப்பாக பேச மாட்டாங்க. ஓகே அப்படி பர்சன் மேரேஜ் பண்ணிக்காது. கண்டிப்பாக அது வாழ்க்கை எத்தனை ட்ரூ சொல்லிருப்பாங்க. ஓகே புரிஞ்சுக்கிறவங்க அவங்களுக்கு மேட்ச் பண்ணிக்க ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் சரியா உன் தங்கச்சிக்காக எனக்கு பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சடனாக உனக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டு உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். எனக்கு இன்னும் ஆப்ஷன் இல்லை சரியா ஒருத்தவங்க வந்துட்டு நீ இவன் மேட்ச் பண்ணிக்கோ அவன் மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. உனக்கு ஒரு ஆசைகள் இருக்குது. உனக்கு ட்ரீம் எல்லாமே இருக்குது சரியா அது என்ன ஃபுல்ஃபில் ஆகும். உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் சரியா. ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஆசை ஜெக்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது எனக்கு பெருசாக ஆசை எதுவும் இல்லை. எனக்கு ஒரு நாள் ஜாபுக்கு போகணும் அப்புறம் என் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறாங்க. உனக்கு லவ் ஃபீலிங்ஸாக எதுவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசிச்சதில்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்படி தாண்டி வந்ததில்லை. எனக்கு இந்த டைனிங் சின்ன வயசு லவ் பண்ணுறது சொல்லுவாள். ஆனால் நேற்று நான் எத்தனை வருஷம் நினச்சிக்கிறேன் ட்ரூவாக லவ் பண்ணுறது சொல்லிட்டு. ஆனால் 2 days பிஃபோர் தெரிஞ்சுக்க எந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் பிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க.
நடுவர் கேட்கவா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் சரியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீ தப்பு நீ நினைப்ப என்னடா உனக்கு வந்து கண்ணு தெரியல, நீ படகு ஈஸியாக சான்ஸ் கொடுன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லி நினைக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு கண்ணில் இருக்கிற பிரச்சனை குறையவே தெரியல. ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு உனக்கு கண்ணில் இருக்கிற பிரச்சனை குறையவே தெரியல சரியா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீ என்ன சூஸ் பண்ணுறது எனக்கு வருத்தம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க, ப்ராமிஸாக நம்ம பார்த்ததே இல்லை ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. எப்படி நம்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் பாரு சரி உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க, அந்த டேட் ஒரு 5 வருஷம் முன்னாடி. இப்போ ஜேகே அங்கே பக்கத்து டேப் இருக்குது எது சொல்லிட்டாங்க, இப்போ ஜிம் எடுக்கிறாங்க டேப் இதை சார்ஜ் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இது ஓப்பன் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஜேக்கியோட வீடியோ தான் எல்லாமே. ஜேகே அவர் வந்து மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணுவார், அவரோட லைஃபோட மெமரிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மெமரிஸ் எல்லாம். அப்புறம் ஜேகே அந்த ஜிம்ல வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அந்த டேட்டோட மென்ஷன் ஆயிருக்கு. அந்த டேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படினாக்கா ஜிம்ல அம்மா அவங்க போகிற டேட்டுக்கு பிஃபோர் டேட் தான் நம்ம ஜேக்கே வந்து எப்படினாக்கா ஸ்பேஸுக்கு போயிருக்காரு. அது போகும்போது அவர் சொல்லி நான் ஸ்பேஸ்க்கு போகிறேன். அம்மா சொன்னாங்க இது போயிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். என்ன சர்ப்ரைஸ் எனக்கு தெரியல ஓகேவா, நான் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 5 years ஆக போகுது ஓகேவா, அங்கே இருக்க போகிறோம் என்ன நடக்க போகுது தெரியல, ஆனால் சேஃபாக போயிட்டு வரும். ரிசர்ச் நான் நல்லபடியாக முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான். அதான் எனக்கு ஒரு எதுவுமே இல்லை சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு நல்ல குட்ஸோட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஓகேவா, அம்மா டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் பாய் சொல்லியிருப்பாரு. பாய் சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணி எவ்வளோக்கா வீடியோ அந்த பேசி அவரே கட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்க சொல்லிட்டு இந்த டேட்டில் நான் இந்த வேர்ல்டு இந்த இடத்துல நான் இல்லை சரியா ஜெக்கி சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அந்த டேட்டில் நீ சொல்கிற டேட்டில் நான் இல்லை, நான் பிஃபோர் டேவே போயிட்டேன். அந்த இவன் அந்த இடத்துல உள்ள யார் கூட கான்டாக்டில் இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க உண்மை சொல்லிட்டு ஆமாம் எனக்கு இப்போ என்ன தோன்றாக்கா, நீ இந்த ஹானஸ்ட்டாக பேசுறது இவ்வளோ கோவப்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கூடாது கேட்குறேன். ஜிம் பார்க்குறாங்க பாரிச்சிட்டேன், நான் ஆப்ஷனை கேட்கல ஓகேவா, நானே கேட்குறேன். நீ சொன்னா இல்லையா நான் வந்து உங்கள்கிட்ட பெக் பண்ணேன் உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு இப்போ நான் கேட்கவா, நான் பெக் பண்ணி கேட்கவா கேட்குறேன். ஜிம் பார்க்க என்ன பேசுகிறா ஜிம் கேட்குறாங்க. இல்லை பெக் பண்ணி கேட்கவா ஒய்ஃபை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு ஒய்ஃபை இல்லை மேரியுமே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க, மாறி மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா, மேரேஜ் பண்ணி நடந்துருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு கோவத்தோட இது பண்ணி கொடுத்து ஓகே எந்த அளவுக்கு விருப்பம் மேரேஜ் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுது, இப்போ ஃபீல் பண்ண முடியுது சரியா. இப்போ கேட்குறேன் ஓகேவா ஒய்ஃபை இல்லை மேரியுமே எனக்கு ஒரு சான்ஸ் சரியா ஆசை கேட்குறாங்க. இப்போ ஜிம்னு பார்த்துருக்காங்க சொல்லு ஒய்ஃபை எனக்கு ஒரு சான்ஸ் சரியா ஆசை கேட்குறாங்க. எனக்கு டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டைம் எடுக்க சொல்கிறாங்க, ஏன் உனக்கு சொல்கிறாங்க பாருங்க இன்னொரு டைம் அந்த ரைடரை பற்றி பேசி நம்ம கோவப்படுவோம் சரியா சொல்கிறாங்க. இல்லை கோவப்பட சரியா சொல்கிறாங்க. நான் வந்து பேசல விட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு டைம் எடுத்து போகும் சரியா சொல்கிறாங்க. ஜிக்கும் சரி ஓகே தூங்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. ஜிம்மு தர பிடிச்சிருக்கிற ஒய்ஃப்னு கூப்பிட்டது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த டைம் பேசியிருக்கான், அந்த லவ் பண்ணுறப்பன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் இப்படி இவ்வளோ பாசமா அந்த வருஷம் வந்து பாசமே ஜிம்முக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. அதனால தான் சின்ன வயசுல லவ் பண்ண சொல்லி கூட ஜிம்முக்கு அந்த ஃபீல் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இப்போ இவர் கேட்டுப்பார் இல்லையா ஒய்ஃபை அப்படி சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் அங்கேயே படுத்திருக்காங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கூட பிடிச்சிருக்கு, எதுவும் அந்த ஹக் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. எதுவுமே சார் இது வரைக்கும் ஜிம்மில் கிராண்ட் மாவை தவிர வேறு ஜிம்மில் டச் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு யாரும் டச் பண்ணி பேசவே மாட்டாரு. ஜிம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ஜிம்மில் எக்கிட்ட வைக்கிறாங்க. அந்த பர்ஃப்யூம் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்ஃப்யூம் நல்லா இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜேகே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு நைட் சொல்கிறாங்க ஜிம் வந்துட்டு சொல்கிறாங்க எதுவும் சொல்லலை அவ்வளோதான். அவளுக்கு அந்த ஹக் அவளுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக தூங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் எழுந்திருக்காங்க. எழுந்திட்டு ஜிம் இப்போ டேரக்டாக போய்ட்டு அகைன் பிடிச்சிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியா உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை ஜெக்கி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எனக்கு முடியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற முன்னாடி தான் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க என்னால் ஃபீல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன ஜிம் டக்குன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. பார்த்து தப்பா எடுத்துக்க சரி நான் ஹஸ்பண்ட் தானே ஜெக்கி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லி ஜிம் இந்த ரெஸ்ட்டும் போட்டு போயிடாது ஜெக்கி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு கடவுளே அவனுக்கு கண்ணு தெரியல கூட அவனை ஃபீல் பண்ண முடியல. நான் எப்படி யோசிக்கிறேன், அவங்க ஜிம்முக்கு பாரு ஜஸ்ட் ஒரு கண்ணு தெரியல சரி மற்றபடி இருக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது புரிஞ்சுக்கோ ஜிமின் தான் அவரை திட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேக்கி வந்துட்டு ரெடி ஆகிருக்காங்க குளிக்கிறதுக்கு. ஜிம் போயிட்டாரு. இப்போ ஜிம்மி விளையாடுறது ஜேக்கி போய் குளிக்கிறாங்க. குளிச்சு ஜேக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு ஜிம்மின் ஜேக்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. பெட்டில் உட்காந்துட்டு ஜேக்கி அப்படியே ஹார்ட்டாக ஒரு பாடி ஃப்ளவர் வாட்டர் ட்ராப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேக்கி நின்றுருக்காங்க. இப்போ மிரருக்கு முன்னாடி அது மிரர் பார்க்கல, மிரர் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அங்கே தான் ஹேர் ட்ரை இருக்குது, எடுத்து ஹேர் வைப்பலாம்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜேக்கியும் பார்த்துருக்காங்க. ஜேக்கி பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹேர் வைப் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு வந்து இப்போ ஜெக்கிக்கு வந்து பாடி எப்படினாக்கா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஓகே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு மேல் தான் ஓகேவா, அவங்க வந்துட்டு பேர் பெக்கு. அவங்க இப்போ லீவில் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் தான் வந்துட்டு அது சொல்லிட்டாங்க நான் கூப்பிடுவேன், ஆனால் வெளில வந்து மைடில் யாராவது தான் நல்லா இருக்காது ஓகேவா, எனக்கு இப்போ நீ என் ஒய்ஃபு அங்கே இருக்கல அதான் சொல்லி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அது சொல்லி நீ வந்து அதை நினச்சிக்கா ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம்ல ஜேக்கி சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி ஓகே சார் ஜேகே ஜிம் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அவர் ஜேக்கி உட்கார சொல்லிட்டாங்க. ஜேக்கி உட்காந்து ஜிம் போயிட்டாரு. ஹேர் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி அப்படியே ஜிம்மில் ஹிப்பில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டேன் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் ஜேக்கி பார்க்குறப்ப அப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்குறது க்யூட்டாக அப்படி ஃபேஸை பார்த்தா அப்படி க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த கண்ணை கொஞ்சம் 2 ஐஸ்லாம் அழகாக இருக்குது பார்க்குறது. கணத்தில்ன்ற ஒரு பையனை சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பார். பாடி பார்த்தா அவ்வளோ ஹார்ட்டாக ஒரு மாதிரி சூப்பர் மேன் சூப்பராக இருக்கிற பார்க்கறதுக்கு. ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஃபீல்
ஃபீல் ஆகுது ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க நீ பார்த்துக்கோ சைட் அடிச்சு கொடுக்குற தப்பு இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க என்ன ஜிம் சொல்கிறாங்க நான் ஒன்றும் பார்க்கவே சொல்கிறாங்க இல்லை நீ பார்த்தா தப்பு இல்லை ஓகேவா நான் ஹஸ்பண்ட் அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு தோணுது ஓகேவா நான் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறத விட சான்ஸ் எனக்கு நீ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் சொல்கிறாங்க நீ ஒரு சயின்டிஸ்ட் ஜஸ்ட்டு தானே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு மற்றபடி உங்களுக்கு குறையும் சரியா எல்லா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது ஓகேவா நீங்கள் நினச்சா ஒரு பெட்டர் பர்சன் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்கறாங்க எனக்கு பெட்டர் பர்சன் வேணாம் எனக்கு நீ தான் வேணும். ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு நீ வேணும். ஜெக்கி சொல்கிறாங்க பாருங்க சொல்கிறாங்க அப்போ ஜெக்கி ஜிம் லேப்ல உட்காந்துக்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிடையாது சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் கொஞ்சமாக கை டச் பண்ணி பார்க்குறாங்க பேசுறது சொல்லிட்டு இப்போ ஃபைன்லா லிப்பு கிட்ட கை வைக்கிறாங்க அந்த தாம்ஸ் கொஞ்சம் வந்துட்டு தான் ஜிம் லிப்ஸ் கிட்ட வைக்கிறாரு. இப்போ ஜேகே ஜிம்மு கிட்ட போயிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. திரும்பவும் தெரியல அவருக்கு எனக்கு ஜேகேக்கு எல்லா குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அவர் ஜஸ்ட் அவருக்கு ஐஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவ்வளோதான் மற்றபடி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அது அந்த ஐஸில் என்ன ப்ராப்ளம் இப்போ சர்ஜரி பண்ண முடியுமா அகைன் ஐஸ் ஒரு இடத்துல வர முடியுமா சார் அதுவும் தெரியல ஜிம் இருக்காரு அவர் எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது 5 years இப்படினாக்கா ஜேகே தங்கச்சி ஜிம்மோட தங்கச்சி இப்போ போய் கிரேஸாக இருந்திருப்பா நான் ஜேகே தான் மேட்ச் போய் சொல்லிட்டு அவ்வளோ இவ்வளோ ஃபேஸை கூட பார்த்ததில்லை அப்படி இருந்திருப்பா எனக்கு ஜேக்கோட பேசுகிற அவசியம் ரிவீல் பண்ண முடியாது யார் ஜோன் குட் பையனாகவும் சரி ஒரு சயின்டிஸ்டாகவும் சரி அவங்க பேச ரிவீல் பண்ண மாட்டாங்க சேஃப்டி கடை இருக்குது அதனால தான் நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க இந்த பக்கம் ஜேகே ஜிம்மு கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா நான் ஒன்று ஃபோட்டோ பார்த்தேன்னா இப்போ தான் சொல்கிறேன் ஓகேவா நீ எப்படி பண்ண தெரியாது ஆனால் எனக்கு பேசுகிற டோனு நீ இருக்கிற இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் பார்த்துருக்கணும் ஒன்று தான் மேட்ச் பண்ணி தோணுது ஓகேவா சொல்கிறாங்க அப்புறம் அவங்க மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ யாரும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஆசையாக இருக்க ஒரு சான்ஸ் தெரியா ஜேகே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறதா சொல்லிட்டு எனக்கு நேற்று வரைக்கும் மேட்ச் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் தெரியுமா என் அம்மா ஃபோர்ஸ் பண்ண மேட்ச் கூட்டிட்டு வந்தாங்க எனக்கு 5 வருஷம் முடிவு ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் நம்ம பண்ணி தான் அவசரம் கூட்டிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்து பேசல எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹானஸ்ட்டாக இருக்குல்ல நான் வேணும்னு நினைக்கிறேன் நீ வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது பிடிச்சிக்கு நீ வேணும்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க என்னை பார்த்தா சொல்கிறாங்க உன்னை பார்த்தா பாவமாக இல்லை சரியா எனக்கு ஒன்று பார்த்தா பொசுவாக இருக்கு சொல்கிறேன் எனக்கு பொசுவாக இருக்குது எவ்வளோ கோப்பாரு எவ்வளோ அழகாக பேசுகிறேன் எனக்கு ஒன்று பர்ஃப்யூம் அது பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது நான் உனக்கு இமேஜின் பண்ணுறேன்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது சொல்கிறேன் எனக்கு அவன் ஃபேஸ் கூட கரெக்டாக இமேஜின் பண்ண முடியல ஆனால் நீ நடந்துக்கிறது அப்புறம் டச் பண்ணி பார்க்குற ஜேகே ஜிம்மி பாடியை ஜிம்முக்கு மாதிரி நீ என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க ஜேகே டச் பண்ணி பார்க்குறாங்க அவர் நெக் அவர் உடம்புலாம் டச் பண்ணி பார்த்துட்டு நீ இப்படி தான் இருப்பியா ஜேகே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு இப்படி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் கொஞ்சம் வந்துருக்கு பிக் பாடியாக இருக்கேன் நான் உனக்கு கொஞ்சம் ஸ்மால் பாடியா இப்படி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க ஆமாம் நான் இல்லாத பையன் இருக்கக்கூடாது இல்லாத பையனை வேண்டாம் எனக்கு அவன் கேரக்டர் பிடிக்கல ஆனால் உனக்கு என்னையும் பிடிக்கல நீ இப்போ லைக் பண்ணலாம்ல ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு ஜிம் ஜெக்கோட இந்த ஐஸ் ரொம்ப பிடிச்சிருக்கட்டோ ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜிம் ஜெக்கே பார்க்குறது சிரிக்கிறாரு லைட்டாக அப்போ வந்து ஜெக்கி ஒரு ஃபீல் ஆகுது நீ சிரிக்கிறியா கேட்குறாங்க இல்லையே சொல்கிறாங்க நீ ஸ்மால் பண்ணி ஃபீல் ஆகுது ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் எதுவுமே சொல்லல உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க எனக்கு பசிக்க சொல்கிறாங்க எனக்கு தான் பசிக்குது ஜெக்கி சொல்கிறாங்க ஆனால் ஃபுட்டு இங்கே வரும் ஓகேவா நம்ம டைனிங் டேபிள் போதும் எவ்வளோ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க எனக்கு எப்போதுமே ஃபுட்டு கொடுப்பாங்க எங்கேயே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இப்போ டைனிங் டேபிள் போய் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படியா நம்ம போகுமா செக் கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறா ஷர்ட் போட்டு விட்டா கேட்குறாங்க ஏன் எவ்வளோ ஷேர் பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க அது மெக்கு தான் பண்ணுமா சரியா இப்போ தான் நீ இருக்க நீ பண்ணி விட்றியா செக் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க ஒய்ஃப் அதான் ஜெக்கு சொல்கிறாங்க ஜிம்மே சரி ஓகே ஜெக்கு ஜிம் இருக்கிறாங்கன்னா போயிட்டு ஷர்ட் எடுத்து போட்டுருவாங்க ரொம்ப அழகான ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ ஜெக்கி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு நேற்று வரைக்கும் ஜேக்கு மேட்ச் விருப்பமே இல்லை எனக்கு மேட்ச் வேணாம் அவருக்கு எப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஒரு 6 months ஆகுது ஓகேவா இந்த ஐஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 6 months ஆகுது வீட்டில் யாருக்கு சொல்லி சொல்லாமல் வச்சுருப்பாங்க இப்போ 2 days பிஃபோர் மேட்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க நல்ல வேலை அந்த மாதிரி பொண்ணு என் லைஃப்பில் மேட்ச் பண்ணிக்கல எனக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு கடவுளே எனக்கு ஜிம் என் கூட எவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேக்கி ரொம்ப ஆசையாக இருக்கிறப்போ அவர் கண்ணில் பார்க்கல கூட இருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க கூட இருக்கிறது அப்புறம் ஜிம் வந்துட்டு இது போடுங்க சார் போட்டு விடுறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க டிஷர்ட் இது சொல்கிறாங்க போட்டு விடுறாங்க ஜிம் ஜேக்கி அழகாக ஜிம் போட்டு விடுறாங்க ஜேக்கி அழகாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு ஜிக்கே ஜிம் வந்து போடுங்க சார் போட்டுலாம் விட்டுறாரு ஜிம் பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க ஹேர் வைப் பண்ணுறதா சொல்கிறாங்க ஹேர் வைப் பண்ணுறா ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கே வந்துட்டு லிப்பாம் போட்டு விடுறியா ஜேக்கே கேட்குறாங்க லிப் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஜேக்கே சொல்கிறாங்க ஜிம்மு ஓகே சார் ஜேக்கே தான் வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க உட்கார சார் ஜிம் ஜேக்கே உட்காராங்க ஜிம் போயிட்டு லிப்பாம் வந்து கேட்குறாங்க எனக்கு ஒன்று வேணும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதை கிஸ் பண்ணேன் அப்போ டேஸ்ட் பண்ணேன் நல்லாயிருக்கு எனக்கு அது வேணும் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி பேசலாம் சொல்லிட்டு ஜிம் போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்கிறேன் ஆமாம் எந்த ஒன்றோட கிஸ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ண நல்லாயிருக்கு எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணும் ஜேக்கி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க உன் ஃப்ளேவர் தான் வேணும் ஜேக்கி கேட்குறாங்க ஜிம் எதுவுமே சொல்லாமல் சார் அவர் இடத்துக்கு போயிட்டு போட்டு விட்றாங்க ஜேக்கிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க நீ இதை போட்டுக்கா கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இப்போ நான் கிஸ் பண்ணி எடுத்துட்டேன் நான் மறுபடியும் போட்டுக்கோ சொல்கிறாங்க ஜிம் அது சொல்கிறாங்க போட்டுக்கோ சொல்கிறாங்க ஜிம் ஜிம் போட்டுக்கிறாங்க
இப்போ ஜிம்னுக்கு ஜேகே பேசுறதே அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போட்டுக்கூடாது ஜிம்னு நினைக்கிறாங்க. இறங்கி போயிடக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஜிம்னு சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் போகிறாங்க. என் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு சரி ஓகே சார் ஜேகே ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவங்க இப்போ டேபிள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. எப்படி என்ன நடந்திருக்கும் நைட்டு என்ன பேசியிருப்பாங்க பிடிச்சிருக்காதா அப்போ ஜிம்முக்கு பிடிக்க வாய்ப்புன்னு தெரியுது. ஆனால் என்ன பேசியிருப்பாங்க சண்டை தான் வந்திருக்குமோ அந்த பையன் ஜேகே ஹார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட கிராண்ட் மட்டும் அப்படி தோணுது. இல்லை அப்படி இருந்து அதுவும் தோணலை எனக்கு. ஜிம்னா ஜேக்கோட அம்மா நினைக்கிறாங்க ஜேக்கோட கிராண்ட் மாதிரி இல்லை அப்படிலாம் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருப்பான் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஜிம்ல ஜேக்கோட ஹார்ட் கூட்டி வராங்க. ஜேக்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ஜேக்கோட கிராண்ட் பாக்கு அதோட ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜேக்கோட அம்மா பார்த்துருக்காங்க. என்ன செய்யலாம் என்ன ஏதோ சிரிக்கிறாங்க. ஃபேஸில் ஸ்மைல் பண்ணிருக்காங்க. எங்கே எங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜேகே ஜிம்ல ஹார்ட் பிடிச்சி நடந்துட்டு இருக்காரு. இப்போ அது பார்க்க ஜேக்கோட அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக அவளுக்கு ஃபுட் அழகாக இருக்காரு. மார்னிங்லாம் வந்ததே கிடையாது அவருக்கு டைனிங் டேபிள்லாம். இந்த 6 மந்த்ல அவர் ஃபுட்டெல்லாம் அங்கே ரூம்க்கே போயிடும். அங்கே அவர் எப்படி இருப்பாரு கூட இவங்க மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மார்னிங் இவ்வளோ ஹாப்பியாக ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வராரு. இது பார்க்க ஜேக்கடமாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னையும் பையன் இவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கடமாக்கு அதில் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜேக்கை உட்காராங்க டேபிள். ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க ஜேகேவா. இப்போ ஃபுட்டை சோப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ மேடம் ஃபுட்டெல்லாம் சோப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா கிராண்ட் தான் ஜிம்மின் பா சொல்லிட்டாங்க. என்ன கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. நடத்துவங்க எப்பா சொல்லிட்டாங்க. நியூ பிளேஸ் தான் சொல்லிட்டாங்க. நடத்துவங்க கிராண்டா சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்லிட்டாங்க. என்ன கிராண்டா சொல்லி நடத்துவங்க நடத்துவங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் மேட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபுட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஜேகே வந்து சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. எப்பவுமே தான் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி டேரக்டாக அவரே எடுத்து சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஜேகே வாங்கிக்கிறாங்க. இது பார்க்க ஜேகே நம்ம ஹாப்பியாக இருக்கும். வந்து எப்படி பண்ணுறான் ஒய்ஃபோ பண்ணுறாங்க இல்லை எப்படி பண்ணுறான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே சாப்பிட்றாங்க. எனக்கு கீரை இருக்கா ஜிம்னு சொல்லிட்டாங்க. கீரை சரி கீரை வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கீரை அங்கே எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றாரு. இப்போ ஜேக்கோட அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஜிமின் தான் அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் வெளில போனோம் அங்கிள் சொல்கிறாங்க. ஜேக்கோட அம்மா பார்க்குற எங்கே போகணும் எதுக்கு போகணும் ஜேக்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா எதுமா அவன் கேட்குறேன் நான் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கேள்விப்பட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் அங்கிள் கிராண்ட்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு சொல்லி பார்க்கணும் நான் போகலாமா அங்கிள் பர்மிஷன் தருவீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. பார்ப்பா இந்த வீட்டோட சண்டை சரியா இந்த வீட்டோடைய ஒரு அடிமை கிடையாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இந்த வீட்டோட அடிமை இல்லை சரியா இந்த வீட்டோட சனிலா உனக்கு எதாவது அடிச்சிருக்கு எங்கே போகணும் நினைக்கிறாங்க போப்பா அப்படி ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்புறம் தனியாக போக ஓகே கார் இருக்குது பாடி கார்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஓகேவா இந்தாப்பா கொடுக்குறாங்க. எதுக்கு அங்கே சொல்கிறாங்க இது கிரெடிட் கார்டு ஓகே சொல்கிறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்கிறாங்க. பார்ப்பா நீ இந்த வீட்டோட சண்டை உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது வீட்டில் நீ இந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கோ ஓகேவா ஜிஎன் ஃபேமிலி கார் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. கிராண்ட் மார்க் பார்க்க போகிற இல்லையா கிராண்ட் மேக்கரை வாங்கி போய் கூட சரியா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் கிராண்ட் மேக் வந்து சாப்பிட்றதா சொல்கிறாங்க. அங்கே மெடிக்கல் ஃபுட்டே ஹாஸ்பிட்டல் மெடிசன் ஃபுட் தான் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல இந்த மாதிரி வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு கிராண்ட் மேக் பார்த்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு மணிலாம் வேண்டாம் அங்கிள் ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லி பார்த்துட்டாங்க. எனக்கு ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் வந்து வெளில போய்ட்டு ஒர்க் பண்ண விரும்பலை எனக்கு ஜாப் வந்து வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கோட பார்க்குறாங்க. நம்ம கம்பெனி நிறைய ஜாப் இருக்கேப்பாவா ஜாப் இருக்கேப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை இப்போ தான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு என்ன ஜாப் எனக்கு தான் அந்த இதெல்லாம் இல்லை சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அடைய எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயமே இல்லை சரியா ஆனால் நம்ம கம்பெனி நிறைய ஜாப் இருக்குது நீ வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன் சரியா சொல்லிட்டு உங்களுக்கு சேலரி பண்ணி கொடுக்க சொல்கிறேன் ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கா ஜிம்மில் தன்னோட ஓன் ஃபீல்டு நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஜேக்கோட அப்பா புரியுது. அப்படி அங்கிள் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் ஜிம்முக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஜிம் ஜேக்கோட நம்ம பார்க்குறேன் என்ன நானும் அப்படி கேட்குறாங்க. நானும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு நான் போய் ஜிம் சொல்கிறாங்க. நானும் வரேன் கிராண்ட்மா பார்க்கணும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறீங்களப்பா ஒரு மேரேஜ் ஆயிருக்குல்ல எனக்கு கூட்டு போய் காமிக்காரமா சொல்கிறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க. ஏன் என் பையன் கணத்தெல்லாம் சொல்லிட்டு யோசிக்கிறா கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஜேக்கோட அம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்கள் அவர் கணத்தை எனக்கு ஒரு விஷயம் இல்லை சரியா சொல்கிறாங்க. அது ஒன்றும் அவர் பெரிய குறை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் இன்ஃபெக்ஷன் ஆகாதா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிறத யோசிக்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கிறாரா இது இன்ஃபெக்ஷன் ஆயிருமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ தான் ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹார்ட் கேட்கறதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் எடுத்து நிறுத்திட்டான் எனக்கு அவனுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆகுது சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்திட்டான் தலைவலிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் பெருசாக ஆகுது நம்ம ஐ கிளாஸ் போட்டுட்டு போனால் இதுவும் ஆகாது ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்கு கொஞ்சம் இப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெக்கார்டாக பேசிக்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு நல்ல இதை பாண்டிங் வீட்டில் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே வந்து ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என் கூட வரீங்களா சொல்கிறாங்க. நான் வரேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஜேகே 6 மந்த்தில் வெளியே போன ஆசைப்பட்டதே இல்லை. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணவே 6 மந்த்தில் எனக்கு அவங்க கூட யாரும் வீட்டுக்கு வரணும்னு ஜேகே சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவரே போகணும்னு நினைக்கிறது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே வாங்க போய் ரெடி ஆகலாம் சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போயிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன அழகாக இருக்காங்க சொல்லிட்டு இந்த பையனை பேச அவங்க அம்மா அந்த அவங்க ஸ்டெப் மாம் கொண்டே இருக்குது பேச கூட காமிக்கல. பட் அது பார்க்குறாங்க. பார்த்தா அவன் ஜியா என்ன அழகு ஜியாவோட பக்கத்தில் ஜேகே ஜிம்னோட பக்கத்தில் ஜியாவை நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஜிம்னு அழகு.
இப்போ ஜேகே பார்க்குறாங்க கண்ணி பட்டுரும் போல என்ன அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்லிட்டு மேட் பார்க்குறாங்க. ஜிம்மி சார் ரொம்ப அழகாக இருக்கல. ஆமாம் சார் இப்போ ஜியா மேடம் போட ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அவ்வளோதான் அழகாக இல்லை சரியா சும்மா வந்துட்டு கொஞ்சம் கெத்து ஒசைந்து அவ்வளோதான். மற்றபடி வந்து பையன் பாரு எவ்வளோ அழகாக ஜீக்ஸை பாரு அந்த ஜிப்ஸை பாரு சொல்லி ஜிம்மி நல்லா ரசிக்கிறாங்க. இது பார்க்குற ஜேகே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகேக்கு லிசன் ஆகுது அவங்க மேட்லாம் பேசுறது வந்துட்டு ஜிம்மியோட ஜிக்ஸ் எப்படி இருக்குது ஜிம்மி அப்படி இருக்காரு பார்க்க லட்டு மாதிரி இருக்காரு சொல்லவும் ஜேக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜிம்மி பார்க்க சரி பாசிட்டிவாக இருக்குது. ஜேகே அப்படி ஜிம்மி ஹேண்ட் ரைட்டாக பிடிக்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நாங்கள் போயிட்டு வரோம் ஜிம் தான் ஜேக்கடா மட்டும் சொல்லிட்டாங்க. பத்திரமா போங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்லும் ஜெயிக்கும் போகிறாங்க. ஜேக்கோட கிராண்ட்மாக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு மதர்னா ஒரு சனியில் 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க சொல்லிட்டு இப்போ 2 பேருமே காரில் உட்காராங்க. ஜேக்கே பார்க்குறாங்க ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போகிறேன் வா சொல்லிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் தான் வேண்டாம் கிராண்ட்மா வேறு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஏன் கிராண்ட்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் அங்கேஜ் பார்த்தா க்யூர் ஆகும்னு சொன்னாங்க. அது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்தால் என் ஸ்டெப்பும் பார்த்து எங்கள் கிராண்ட்மாக்கு இன்னும் ஹெல்த் இஷ்யூ ஆகும் சொல்லிட்டாங்க. டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்காங்க அவங்க பேசுறது அவங்க என்ன ட்ரீட் பண்ணுறதுலாம் சொல்லி பார்த்து சொல்லிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா சொல்லி சொல்லிட்டாங்க. இல்லை அவங்கள ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்க சொல்லிட்டாங்க. ரிவெஞ்ச் எடுக்க தேவையில்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அமைதியாக இருக்காங்க அது சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சச்சின் அமைதியாக இருக்காங்க. ஜேகே இப்போ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு அவர் வாய்ஸ் கால் சொன்னாலே போகண்டா ஓகேவா இப்போ அவர் வாய்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம கம்பெனி ரீசெண்டாக யாரும் வந்து கொலாபரேஷன்ஸ்க்காக எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே வந்து கிராண்ட்மா அழகாக உட்காந்துருக்காங்க. கிராண்ட்மா ஒரு வாய்ஸ் இப்போ கிராண்ட்மா திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் செல்லாம் சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரியாது ஜிம்முக்கு வந்து மேரேஜ் 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மேரேஜ் ஆக உங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவே ஜிம்மில் போய் மேரேஜ் மாட்டிருப்பாங்கனாக்கா ஒரு நாள் ஜேகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா உங்களோட கிராண்ட்மாவுடைய மெடிக்கல் ஃபீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பில் வந்து பே பண்ண மாட்டேன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கே ஜிம் பயந்துருப்பாங்க. இப்போ ஜிம் வராங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஜிமின் செல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பக்கத்து ஜேகே வச்சுருக்காங்க. கிராண்ட்மா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிராண்ட் பார்க்குறது யாருப்பா கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஜேகே நினைக்கிறாங்க நம்மளை எப்படி இன்ட்ரோ பண்ண போகிறான் ஒரு வேலை எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு ஜிம் டாக்கிறாண்மா அது சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் டாக்கிட்டே வராங்க. ஜேகே ஹேண்ட் பிடிச்சி ஹீஸ் மை ஹஸ்பண்ட் கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்ல கிராண்ட் பார்க்குறீங்கப்பா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா ஹீஸ் மை ஹஸ்பண்ட் இருக்கு ஜான் ஜம்பு பேர் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்பா இது வந்து ஜியாவோட சொல்லிட்டாங்க. ஆமாம் கிராண்ட்மா ஜியாவோட ஃபேன்சி தான் சரியா இவருக்கு 6 months பிஃபோர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு லேப்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஓகேவா ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ கண்ணு தெரியாமல் போயிடுச்சு ஓகேவா கண்ணு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஓகேவா அதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை வேணும்னு சொல்லிட்டா அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டாங்க அப்பா டைலண்ட் மேட்ச் பண்ண சொல்லிட்டு டைலண்ட் யார் சொல்லிட்டாங்க. டைலண்ட் உங்களுக்கு விரும்ப நான் சொல்லிட்டேன். ஆமாம் கிராண்ட்மா என்ன விரும்புன்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஜியாவை பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா 2 days பிஃபோர் அவங்க சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க யாருக்குமே தெரியாமல் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் என் போ லைஃப் சொல்லிட்டாங்க. இல்லை கிராண்ட்மா இவங்க ரொம்ப நல்லவங்க தான் இவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி தான் ஓகேவா எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. ஆனால் தங்கம் சொல்லிட்டாங்க பாருங்க கிராண்ட்மா நீங்கள் தான் சொல்லுவீங்க ஜிம்னா எப்பவுமே வந்து நம்ம உடம்பு குறையிருக்கலாம் மனசு குறையக்கூட நீங்கள் தான் சொல்லுவீங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படிதான் கிராண்ட்மா இவருடைய மனசு குறையில சரியா சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. அது கேட்குற ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் நினச்சிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல சொல்லிட்டு இவரோட ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃப் கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜேகே தான் கிராண்ட்மா ப்ளஸ் பண்ணுங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்களுமே நல்லா இருப்பா 2 பேரும் நல்லா இருங்க சொல்லிட்டாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க நம்மகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜேகே இங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. சார் நம்ம ஜேகே உட்காருங்க. ஜிம்மில் கிராண்ட்மாவை ஜிம்மில் ஒரு வீல் சேர் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க் இருக்கும் ஒரு கார்டன் தான் இருக்கும் பார்க்கிங் அந்த பார்க் இருக்கும் அழகாக அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே பின்னாடி போகிறாங்க அவங்க தெரியாமல் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடந்து போயிட்டே இருக்க மெதுவாக அவங்க போயிட்டு ஜிம்மில் ஜிம்மில் கிராண்ட்மா உட்காராங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க எனக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே ரொம்ப நல்லா பயனார் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட் நல்லவங்க தான் சொல்கிறாங்க. என்ப்பா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அவங்களுக்கும் சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா சொல்கிறாங்க உனக்கு பிடிக்காது சின்ன வயசுல ஒரு பர்சன் உனக்கு வந்துட்டு ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணி கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது ஒரு ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ண அவனுக்கு பிடிக்காது அப்படிதான் இப்போ ஜேகே ஜியாவுக்குன்னு பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணிச்சிருக்காங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் கோமா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா எனக்கு அவங்க கோமா எதுவும் சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஸ்டார்டிங்கில் நம்ம அப்பா வந்து என்கிட்ட அப்பா வந்து பிக் பண்ணாரு இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும் செகண்ட் வந்துட்டு உங்களை வச்சு மேரேஜ் சொல்கிறாங்க. என்ன வச்சு மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜ் உங்களுக்கு வந்து பில் நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பயந்தேன். சரின்ட்டு எனக்கு என்னன்னாக்கா எனக்கு அவர் மேரேஜ் பண்ணி தாண்டி அந்த வீட்டு வந்து வெளில போகணும் எனக்கு நீங்கள் இல்லை அந்த வீட்டில் எனக்கு ஹெல்ப் இருந்துச்சிங்கன்னா வெளில போகணும் தோணுச்சு. அப்போ மேரேஜ் பண்ணி போகிறத ஒரு வழி சொல்லிட்டு நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஸ்டார்டிங்கில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்ன கூட புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்லவங்களா தான் இருக்காங்க ஆனால் எனக்கு அவங்க வீட்டில் மணி எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு என்ன பிடிச்சிருந்து எனக்கு அவர் பிடிச்சிருந்தாக்கா அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படி இல்லைனாக்கா நான் வீட்டில் 6 months ஆஃப்டர் உங்களை கூட்டிகிட்டு நான் வரங்கன்னா போயிடுவேன் அதுக்குள்ள நம்மளுக்கு தேவை மண்ணெலாம் சேர்த்துறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜாப் பார்த்து மண்ணெலாம் நான் வந்து சர்வ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க பார்ப்பா சொல்கிறேன் எது மட்டும் ஒருத்தர பார்த்து யோசிச்சு எடுக்கணும் சரியா. எனக்கு ஜேக்கோட வாய்ஸ் கேட்கும்போது ஜேக்கோட ப்ளஸ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நல்ல பையனாக ஃபீல் ஆகுது. என்னால் இப்படினாக்கா நான் பார்த்தப்போ எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா தப்பு இல்லை சரியா. ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்லி கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் எடுத்தாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகேவா நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தெரியும் ஓகேவா ஒரு சான்ஸ் கொடு சொல்கிறாங்க. ஜிம்மிட்டு சரி பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க.
ஜேகே இதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கிராண்ட்மா ஜிம்மில் கிராண்ட்மா புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. இந்த ஜியாவுக்கு எப்படி உனக்கு இந்த பையனை நம்ம கஷ்டப்படுற மனசு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாத சொல்கிறாங்க. கண்ணு தெரியல ஒரு குறையப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு பெரிய குறைய தெரிஞ்சிருக்கிறான்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ஏஞ்சல் தான் ஓகேவா, ஏஞ்சல் தான் அந்த பையன் டிசவன பாசனம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஜிம்மில் கொஞ்சம் நேரம் கிராண்ட்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபைனலாம் கூட்டிகிட்டு விட்டுட்டு ஜிம் கிராண்ட்மா போயிட்டு வரா சொல்கிறாங்க. கிராண்ட்மா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டு பார்க்குறாங்க கிட்ட வாசல் கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. பாரு கிராண்ட் சொல்ல பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரிங்க கிராண்ட்மா சொல்ல ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாக இருங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜிம் கிராண்ட்மா ஃபோர் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ 2 பேர் காரில் வந்துருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே ஒரு முறை ஸ்மைல் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஜிம் ஜேகே பார்க்கல, அவர் கேஷ் வந்துருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜேகே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜேக்கோட அம்மா வராங்க. ஜேகே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே நடந்ததை சொல்கிறாங்க. நிஜமாவா? ஆமாம் நான் கூட நினச்சேன் என் ஹஸ்பண்ட் சொல்லணும் என்ன சொல்லிட்டு நினச்சேம்மா. அவங்க சொன்னாங்க கிராண்ட்மாட்ட என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னம்மா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஜேகே உனக்கு பிடிச்சிருக்கா ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க அம்மா நான் பார்க்கலாம் எப்படி இருப்பா இது இப்படிலாம் தெரியல வைக்க யாரும் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க. இந்த வெயிலாம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அவன் பேசுறது ஒரு மாதிரி இருக்குது. எப்படிக்கா ரொம்ப போல்டாக பேசுகிறானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இவன் என் கூட வந்து நல்லா இருக்கும்னு தோணுதுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே நம்ம பார்க்குறேங்க. அப்படி அவன் மனசில் இடம் பிடிச்சி சரியா சொல்கிறாங்க. நிஜமா எனக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிட்டு சரியா ஜேக்கே நம்ம சொல்கிறாங்க. ஜேகேவும் சரிமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னா எப்படியாக்க கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு மெய்டு வந்து ஃபுட் எடுத்துருக்காங்க. எடுத்து கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் தாண்டா ஓகேவா. ஜிம் பார்க்க அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஜேகே பார்த்தா வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்பில். அவர் எப்படினாங்கன்னா அவர் கண்ணு தாண்டா பார்க்க முடியும் சரியா. மற்றபடி அவரால் வந்து ஒரு இது டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். அவர் கற்பனை பண்ணி டிசைன் பண்ணுவார். அதை அனுப்புவார். அவங்க தான் ஓகேவா தான் சொல்லுவாங்க. இல்லைக்கா கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஜேகே அகைன் வந்து ரீக்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ ஜேகே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஸ்நாக்ஸ் ஜிம் கிட்ட போய் உட்காந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஜேகே ஃபீல் ஆகுது ஜிம்ல எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு ஃபீட் பண்ணி விடா சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஏன் எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீட் பண்ணி விடாங்க. ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மே சைட் எடுத்து ஃபீட் பண்ணி விடாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து ஒர்க் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஜிம்ல கேஷ் சாப்பிட்ருக்காங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே கிராண்ட் வந்து பார்க்குறேன் எட்டி பார்க்குற ரூம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்ல வந்து ஜேகே ஸ்நாக்ஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டே அவர் சாப்பிட்ருக்காரு. பார்க்க அழகாக இருக்கு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு டிவி பார்க்க போகிறேன் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எங்கே போய் பார்க்க போகிறேன் சொல்லிட்டாங்க. இவங்க பெட்ரூம் முன்னாடி வெளியே வந்துட்டு ஒரு லிவிங் ஹால் இருக்குது. குட்டியோட லிவிங் ஹால் இருக்குது. அவங்களுக்கு மட்டுமே டிவியெல்லாம் வச்சு செட் பண்ணி அழகாக வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பெரிய மேன்ஷன் தான். அதனால் லைஃப் நம்ம ஜிம் பார்க்குறேன் அங்கே போகிறேன் சொல்கிறாங்க. என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நானும் வரேன் சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அது சொல்கிறாங்க. நானும் அங்கே வரேன் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் போய் உட்காராங்க. இப்போ ஜிம் எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு மாடல் ஷோ வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதில் மாடல்ஸ் தான் நடந்து வந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க என்ன அழகாக இருக்காங்க. ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் பார்க்க முடியல ஃபீல் பண்ண முடியுது. ஜேகே ஜிம்மில் ரசிச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குற கேட்குறாங்க. அது ஒரு மாடல் ஷோ சொல்லிட்டாங்க. என்ன மாடல் ஷோ ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. அது பாய்ஸில் மாடலிங் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னோட வா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்குறேன். ஜிம் கேட்குறாங்க. இல்லை என்னோட கேட்குறாங்க. அவங்க மாடல் சொல்லிட்டு வா ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அவங்க மாடல்ஸ் வந்து அழகாக இருப்பாங்க. நார்மலாக பர்சனாக அழகாக இருக்க மாட்டாங்க கேட்குறாங்க. ஜிம் அதுவும் ஜேகே பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது மாடல் சேர்த்து போயிடுவாங்க. உனக்கு முன்னாடி ஜேகே ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்த்து ஆனால் சொல்ல மாட்டாரு. இப்போ ஜேகே கொஞ்சம் க்ளோஸ் வந்து உட்காராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ அதை மாற்ற சொல்கிறாங்க. எதுக்கு மாற்றணும் ஜிம்மு கேட்குறாங்க. நீ மாற்ற சொல்கிறாங்க. இந்த ஜிம்மில் தான் அவங்க பார்த்து ரசிக்கிற ஜேகே பிடிக்கவே இல்லை. அதனால தான் இந்த ஜிம்மின் தான் எனக்கு நான் பிடிச்சிருக்கு பார்க்குறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. நீங்களா பார்க்குறேன் நான் தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. நான் அப்போ தான் பார்ப்பேன். ஜிம்மி சொல்கிறாங்க பார்க்கக்கூடாது. ஜேகே சொல்கிறாங்க பார்ப்பேன். ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இப்போ ஜேகே வந்து ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிம் திரும்புறாங்க. என்ன வேணும் ஜிம்மு கேட்குறாங்க. டக்குனு லிப்ஸ் ஆல்மோஸ்ட் அவ்வளோ க்ளோஸாக கட்டாச்சில் இருக்குது. இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப டெண்டராக கிஸ் பண்ணிருக்காரு. ஜிம்முக்குலாம் அந்த கிஸ் இப்படியாக்க புஷ் பண்ணவே முடியல. அப்படியே அமைதியாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்காரு. இப்போ ஜேகே கிஸ் பண்ணிருக்காங்க. இப்படி சோஃபா லைட் ஆகிட்டு கிஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. அப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மேடு வந்திருப்பாங்க. ஜூஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. மாறி ஐயோ சொல்லிட்டு அவங்க திரும்ப ஓடி போயிடறாங்க. எப்படியா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓடி வராங்க. இப்போ ஜேக்கெட் கிராண்ட்மாவும் ஜேக்கெட் பார்க்குறீங்க என்னாச்சு கேட்குறாங்க. மேடம் அது சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது ஜிம்மி சார் ஜேகே சார் சொல்கிறாங்க. ஜிம்மி சார் ஜேகே சார் என்ன சண்டை போட்டுக்கிறாங்களா ஜேக்கெட் அம்மா கேட்குறாங்க. அது மேடம் சொல்கிறாங்க. ஜேக்கெட் அம்மா 5 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேருமே வராங்க. ஜேக்கெட் கிராண்ட்மாவும் ஜேக்கெட் அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படி திரும்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே அப்படியே ஹங்கரை கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மினா ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன தான் ரசிக்கணும் சரி நம்ம தான் பார்க்கணும் வேற பார்க்கக்கூடாது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஜிம்மி தான் டேப் பண்ணு பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு அப்போ ஸ்பேஸுக்கு கிஸ் பண்ணுறாரு. விடவே மாட்டாரு. ஜேக்கெட் அம்மாவுக்கு ஜிம் நமக்கு ஒரு மாதிரி ஜேக்கெட் அம்மாவுக்கும் ஜேக்கெட் கிராண்ட்மாவுக்கு ஒரு மாதிரி போடுது. 2 பேரும் போயிடறாங்க. ஐயோ அத்தைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிராண்ட் சன் சொல்கிறாங்க. உன் பையன் தான் ரெடி அப்படி அவங்க சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கும் வலிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ரூம்ல இருக்கலாம் இப்படி வெள்ளையா இருக்குது. மெயிலாம் பார்த்துருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கெட் கிராண்ட் தான் மெயிலை கூப்பிட்றாங்க எல்லாரையும். அங்கே பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ரூம் பக்கம் போகல சரியா சொல்கிறாங்க. சரி ரூம் பக்கம் அந்த லிவிங் ரூம் பக்கம் அங்கே பக்கமே போகாதுங்க சரியா சொல்கிறாங்க.
சொல்றாங்க. சரிங்க மேடம் நாங்க போலீஸ் போயிடுறாங்க. ஜேக்கோட அம்மாக்கு ஒரு எம்பாரஸ்டாவே உட்காந்துருக்காங்க. எதுக்கு இப்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்றா? ஜேக்கோட அம்மா கேக்குறாங்க. இல்ல அது சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லி ஜேக்கோட அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா ஜேக்கோட கிராண்ட் தான். அட ஜெனதேசன் அப்படிதானே இருக்கும் சொல்றாங்க. இல்ல அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியல ஜிம்மிக்கு. இந்த இவன் பாட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி அவன் வந்து பிடிக்காம போயிட்டு என்ன பண்றது சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமா சார் கொஞ்சம் டைம் கொடுத்தா எனக்கு பிடிக்கும் சொல்றாங்க. ஏன் பிடிச்ச அவனுக்கு சனிலாவா கேட்குறாங்க. பின்னா அவன் அவ்வளோ போல்டா பேசுறான். எனக்கு உண்மையை சொல்ல வேணா இவங்க அம்மா ஜேக்கோட ஜிம்மில் ஸ்டிப்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜிம்மில் பேச்சு காமிச்சா ஜிம்மில் தான் ஓகே சொல்லிப்பாரு. எனக்கு ஆமா அவன் இவ்வளோ அழகா இருக்கானா இவங்க அவனை ஹைட் பண்ணிட்டு அவங்க பொண்ணு காமிச்சிருக்காங்க சொல்லிட்டு எனக்கு அதுவே அவங்க மேலே கோவம். ஜேக்கோட அம்மா சொல்றாங்க கரெக்டு தான் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. ஜேக்கோட அம்மா பிக் பண்ணி ஹலோ சொல்றாங்க. மேடம் சொல்றாங்க சொல்லுங்க சொல்றாங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் பார்க்க வந்துருக்காங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமா சொல்றாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பாக்குறாங்க. அதான் சொல்றாங்க சொல்றாங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் பார்க்க வந்துருக்காங்க சொல்லி பார்க்க வந்துருக்காங்க அப்படி சொல்றாங்க. இப்போ ஜேக்கோட கிராண்ட் சரி வர சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ 2 பேரும் வர சொல்றாங்க. இப்போ 2 பேரும் வராங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க சம்பந்தி நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லி ஜேக்கோட அம்மா ஜிம்ல அம்மா கேக்குறாங்க. ஸ்டெப் அம்மா ஜேக்கோட அம்மா பாக்குறாங்க. நல்லா இருக்கும் உட்காருங்க சொல்லி உட்காருங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா ஜேக்கோட அம்மா பாக்குறாங்க. ஏங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. என்ன சொன்னீங்கன்னு கேட்டு ஜேக்கோட அம்மா ஜிம்ல அம்மா பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 5 வருஷத்துக்கு கூட கேட்டேன் அப்படிங்க சொன்னீங்க. ஜிமினுக்கு டைலா தான் பிடிச்சிருக்கு அவனதான் லவ் பண்றான் அதான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் மேரேஜ். ஏன் பொண்ணு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கா அப்படிதான் நீங்க சொன்னீங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட ஜிம்ல ஸ்டெப் பார்க்கறேன். இல்ல டைலனுக்கு ஜிம் பிடிக்குங்க ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அவன் அவர் மாமா பையனா ஒரு மாமா பையன் ரொம்ப பாசம் வச்சிருந்தா அந்த ரீசன் தாங்க அப்படி சொன்னா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஜிம்ல பார்க்கறேன்னு எனக்கு சொல்லிட்டு அது என்ன சொல்றாங்க. இல்லை அது மட்டும் என் பொண்ணு ஜியா வந்துட்டு உங்க ஜிம்முக்கு ஜெக்குக்கு மேலே கூப்பிட்டா இருக்கும்னு நினைச்சேங்க சொல்றாங்க. அப்படி அதனால 2 days பிஃபோர் வந்து ஓடி போய் மேரேஜ் பண்ணிட்டாளா கேட்குறாங்க. இப்போ அவருக்கு மாறி இருக்கு அது சொல்றாங்க. இப்போ எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜிம்மிட்ட ஒரு சைன் வாங்கணும் சொல்றாங்க. சைன் வாங்க எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க தங்கச்சி பேர் சத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு சொல்லி டிரான்சாக்ஷன் பண்ணுவா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஜிம்மிட் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கு ஜிம்ல ஒரு நாள் முடிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லை எனக்கு ஜேக்கு ஜிம்ல வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி மேரேஜ் பண்ண வந்திருக்கான் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்றாங்க. அப்போ ஜிம்முக்கு என்ன கொடுப்பீங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்ல அம்மா உங்களுக்கு வந்து பார்ட்னர் தான் இருக்காங்க சொல்றாங்க. ஜிம்ல அம்மா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தானே சொல்றாங்க. பிசினஸ்ல சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அவங்க டிசைன் ட்ராயிங் பண்ணவங்க தானே சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அப்படி பார்த்தா அவங்களும் நிறைய ஏன் பண்ணிருப்பாங்களே சொல்றாங்க. அப்புறம் அவங்க ஜுவல்ஸ் அதெல்லாம் ஜிம்முக்கு சேர வேண்டியதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மார்க்கு ஜஸ்ட் இங்க பாருங்க என் அக்கா எல்லாமே வந்துட்டு என் பொண்ணுக்கு தானே சேர ஒன்றும் தப்பில்லை ஓகேவா. எனக்கு அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே அதுவும் பெரிய விஷயம் சரி. அவங்க ஏன் அக்கா தானே என் அக்கா ஏன் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு தானே அப்படி சொல்றாங்க. அப்படி அவங்க பையனுக்கு சொல்றாங்க. இல்லை அதான் இவ்வளோ பெரிய ஃபேமிலி மேரேஜ் பண்ணி வந்து சொல்றாங்க. சரி ஓகே இப்போ வந்து இவ்வளோ பெரிய மேரேஜ் இவ்வளோ ஃபேமிலி வந்து கதை இருக்கட்டும். இப்போ இதே ஃபேமிலியில் உங்க பொண்ணு வந்தாக்கா உங்க ஜிம்முக்கு இது மாதிரி கொடுத்துருப்பீங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது சொல்றாங்க உங்க பொண்ணு கௌரவமா இருக்கும் சொல்லிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருப்பீங்களா சொல்றாங்க. இப்போ அவங்களால பதில் சொன்னாங்க பாருங்க. அது என் பொண்ணுக்கு கொடுத்தா என் பொண்ணு சொல்றாங்க பாருங்க உங்க பையனுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையன் ஜிமின் தான் ஓகேவா. ஜிம்முக்கு அப்புறம் தான் ஜியா அப்படி பொண்ணு பசங்க 2 ஈக்குவல் தான். அப்படி பார்த்தா ஜிம்முக்கு ஷேரிங் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்லாம் சொல்றாங்க. எங்க ஃபேமிலி எல்லாமே இருக்கு ஆனா எங்க சனிலாம் வருமே எடுத்துதான்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுவாங்களா சொல்றாங்க. எனக்கு மத்தவங்க பேசுவாங்களே இப்போ எங்க சனியோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாம கூட பரவாயில்ல எதுவுமே இல்லாத பையன் மேரேஜ் பண்ணுறதா கூட சரி ஓகே எங்க கிராண்ட் சனுக்கு எதுவும் எங்க சனிலாக்கு எதுவும் இல்லை நாங்கள் விட்டுருவோம். ஆனா அவனுக்கு எல்லாமே இருக்குல்ல சொல்றாங்க. அது சின்னதாக அமௌண்ட் தான் கூட 50 கொடுக்கலாம் சொல்றாங்க. அவங்க பொண்ணுக்கு 50 கொடுங்க என் பையன் என்னோட கிராண்ட் சனுக்கு என் சனிலாக்கு ஒரு 50 கொடுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பாத்தீங்கன்னா அம்மா என் பிரான்ஸ் எல்லாத்தையும் நீ கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜிம்ல பாக்குறாங்க. அது சொல்றாங்க. பாருங்க கொடுக்கலாம் கொடுக்க மாட்டீங்களா இல்லை லாயர் வச்சு லீகலா மூவ் பண்ணவா சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல ஸ்டெப் பாருங்க நீங்க அப்பெல்லாம் பிரிச்சு பேசாதீங்க. இப்போ ஜிம்ல விட்டு கொடுப்பாங்க தங்கச்சிக்கு சொல்றாங்க. எனக்கு ஆமா ஜிம்ல தங்கச்சி விட்டு தருவா சொல்றாங்க. இல்லையே ஜிம்ல அப்பா சொல்லி நான் கேள்விப்படவே இல்லை சொல்றாங்க. எனக்கு அப்பெல்லாம் கேள்விப்படவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு உங்க அம்மாவுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி மாட்டீங்களாமே சொல்றாங்க. இப்போ ஜெக்கெட் ஜிம்ல அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா எப்படி அவங்க சொன்னான்னு பார்த்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு திறமை கேள்விப்பட்டேன் ஓகேவா. அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு கூட எங்களுக்கு கொலாபரேஷன் இல்லை சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க கூட எங்களுக்கு கொலாபரேஷன் இல்லை சொல்றாங்க. கொலாபரேஷன் இல்லையா ஏன் கேட்குறாங்க. எனக்கு அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் விருப்பம் இல்லை சரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படி சொல்றாங்க. ஜெக்கெட் ஜிம்ல அப்பா ஒரு மாதிரி இருக்கு இல்லை சொல்றாங்க. என்ன பேச சொல்றாங்க பாருங்க. இதுக்கப்புறம் சம்மந்தம் சரியா அதுக்கப்புறம் ஜிம் பார்க்க வீட்டுக்கு வர தேவையில்லை சரியா அவங்க வீட்டில் சனி நாங்கள் பார்த்துக்குவோம் சொல்றாங்க. இல்லை சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க இதுக்கப்புறம் ஜிம் விட்டுட்டு சனியில் ஓகே நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் எதுக்கு தேடி வர வேணாம் ஓகேவா. அப்புறம் ஜிம்முக்கு சேர வேண்டியெல்லாம் சொத்துக்கு அப்புறம் கொடுத்துருங்க ஓகேவா சொல்றாங்க. அதை அவங்க வச்சுக்கிட்டாலும் சரி வேறு என்ன பண்ணாலும் சரி அவங்க சேர வேண்டியது ஓகேவா. ஏன்னா அவங்க அம்மா ஹார்ட் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாமே ஜிம்முக்கு சேர வேண்டியதான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே எனக்கு கேஸ் போட்டு வாங்குவோம். ஜெக்கெட் அம்மா சொல்றாங்க அம்மா சனியில் சேர கேஸ் போட்டு வாங்குவா. எனக்கு அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை சரியா. எங்கள் வீட்டோட மேட் கொடுக்குற சார்ஜி கூட அந்த அமௌண்ட் தான் இருக்கும் சரியா சொல்றாங்க. எனக்கு அவங்க வீட்டில் அவ்வளோ மேட் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற சார்ஜியை சேர்த்தாலே அவங்களுக்கு பாதி ஒரு மொத்த ப்ராப்பர்ட்டி அதுலேருந்து கவர் ஆகிடும் அவங்க சொல்றாங்க. ஆனால் எனக்கு ஏதாவது பெரிய விஷயம் ஆனால் ஜிம்மில் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைச்சாகணும். ஜிம்மில் ஜெக்கெட் அம்மா சொல்றாங்க. இப்போ ஜிம்மில் ஸ்லிப்மா மாதிரி பாருங்க சொல்றாங்க. நாங்கள் ஜிம்மில் பார்க்கலாமா சொல்றாங்க. இல்லை பிஸியாக இருக்கா சொல்றாங்க. இல்லை நாங்கள் வந்திருக்கோம் சொன்னா சொல்றாங்க. கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லி ஜெக்கெட் அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு மாறி வருது. ஜெக்கெட் ஜிம்மில் பார்க்கணும் தெரியும். இப்போ அவங்க பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம அம்மா வச்சு அவங்க பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் அம்மா தான் வந்துட்டு அத்தை சொல்றாங்க நீ சூப்பராக பேசினடி சொல்றாங்க. அப்படியே அத்தை ரொம்ப அழகாக பேசினடி அப்படி ஜெக்கெட் அம்மா சொல்றாங்க. சரிங்க அத்தை சொல்றாங்க. ஜிம்முக்கு தெரிய வேணாம் சரி வந்து போனது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பற்றி பேசலாம் தெரிய வேணாம் சரியா சொல்றாங்க. ஓகே தெரிய வேணாம் சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க.
இப்போ ஜிம் பார்க்குறேன்டா, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னை விட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன், இங்கே பாரு உனக்கு அழகெல்லாம் நானாக இருக்கும் சரியாக சொல்கிறாங்க, நீ நான் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தான் சொல்லணும், என்ன தான் பார்க்கணும், என்ன தான் ரசிக்கணும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஏன்னா மற்றவங்க பார்த்து என்ன கேட்குறாங்க, மற்றவங்க பார்க்கக்கூடாது இருக்கு நான் இது இருக்கேன் ஜேக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், நீ அழகாக இருக்கா கேட்குறாங்க. ஏன் பார்க்க ஜேகே பார்க்குறேன் அழகாக இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அழகு சொல்லிட்டு முட்டை முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே என்ன சொல்லிட்டு எனக்கு முட்டை முட்டை கண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் முட்டை முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஆளை பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு என்ன குறைச்சல் ஜேக் கேட்குறாங்க. ஆமாம் குறைச்சல் ஜிம் பார்த்துருக்கேன். ஜேகே பார்க்குறேன் அழகாக இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க இல்லை அழகாக இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா அப்புறம் இல்லை டேஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ அவர் பிடிச்சிருக்கு ஜேகே ஃபேஸ் அவுட் பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. அந்த ஐஸ் பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு. இந்த ஐஸ் எல்லாம் பார்க்க முடியல கூட ஜிம்முக்கு ஜேகே பார்க்குற அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துருக்காங்க. யார் மணி இருக்காரு ஃபேஸ் ஜிம்முக்கு ஜேகே மேலே வந்திருக்கு. ஜேகே அழகாக போய் ஜிம்மில் படுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரியா பார்த்து தப்பாக நினைப்பாங்க. ரூம் போகலாம் பாஸ் ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்போ 2 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு உட்கார அமைதியாக சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு ஆசிட்டாங்க. பாருங்க ஒரு டைம் பர்மிஷன் கிஸ் பண்ணால் அவ்வளோ தான் பாரு கொண்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து கொண்டு ஆசிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க பாரு ஜேகே ஜிம்மில் கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிம் ஜேகே புஷ் பண்ணுறாங்க. பெட்டில் ஜேகே வந்து அழகாக லைட் ஆகிட்டு இருக்காரு. ஜிம்மில் அவர் மேலே வந்து எப்படி லைட் ஆகுறாங்க பாரு. இதுக்காக என்ன பர்மிஷன் கிஸ் பண்ண அவ்வளோதான் சரியா கொண்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் கொண்டு பார்க்கலாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் கொண்டு பார்க்கலாம் ஜிம் தான் ஜேகே தான் 2 ஹேண்ட் எடுத்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஜிம் லைட்டாக இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மேலே வந்து கொஞ்சம் கவர் ஆக கொஞ்சம் பின்னாக்க ஒரு மாதிரி பின் பண்ண மாதிரி அந்த பர்சன் இருப்பாரு. இப்போ டக்குனு பிடிச்சி க்ளோஸ் ஆகிருக்கும். மேலே படுத்துறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. கொண்டுன்னு சொல்லலாம் கொண்டு பாரு கொண்டு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க கொள்ள ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பார்க்க ஜேகே ஒரு ஃபீல் ஆகுது. அவருக்கு 2 பேரும் பாடி அட்டாச் ஆகிருக்குனால ஜிம் பார்க்குறேன் வீட்டை சொல்கிறாங்க. விட மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. என் வீட்டுன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்க இப்படிலாம் ரொமாட்டிக்காக பேசுகிறாங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேகே தான் வந்துட்டு என்ன கேட்குறாங்க. ஒன்றும் விட்டே சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லி யாரும் சைட் அடிக்க மாட்டேன் சொல்லி சரியாக சொல்கிறாங்க. ஏன் சொல்லி இதுக்கப்புறம் யாரும் சைட் அடிக்க கூடாது என்ன கூட சைட் அடிக்க சொல்லி சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே நான் யாரும் சைட் அடிக்க மாட்டேன் எந்திரி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இது விட சொல்கிறாங்க. இதை விட மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. விட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி விட்டுறாங்க. இப்போ டெய்லியுமே இப்படினாக்கா உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சா ஃபஸ்ட் ஜேகே சாப்பிடுவாங்க. செகண்ட் ஜிம் சாப்பிடுவாங்க. இந்த ஜிம் எடுத்து பாரு ஜேகே கேட்பாங்க. இப்போ அந்த 2 கான் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபைட்டாக கூட்டி கூட்டி அழகாக ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜேகே கான் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 டே ஃபைல் முதல் 3 டே அந்த 3 லவ் ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது ஓகேவா. அதனால ஒயின் பண்ணலாம் சொல்லிட்டு ஒயின் பண்ணிருக்காங்க. பையனை ஒயின் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாரு நான் சொல்லிட்டாங்க எனக்கு நான் சொல்லிட்டாங்க. நான் ஒயினை பண்ணி முடிச்சு போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் இருக்குது இதுக்கான கிளாஸ் பாட்டில் தேவைப்படுது சரி தேடி பார்க்குறாங்க. ஜிம்மில் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க. இது என்ன கேட்குறாங்க. அது ரெட் வாயின்னு சொல்கிறாங்க. ரெட் வாயின் ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்து சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. அதுவும் இல்லைப்பா 3 டே வரப்போது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்காக அது கிராண்ட் ரெடி பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியா கிராண்ட் ஹேண்ட் மேட் பண்ணதா. ஆமாப்பா ஹேண்ட் மேட் பண்ணதா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கடையில் வாங்க மாட்டாங்க இந்த ஹேண்ட் மேட் பண்ணதா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற டேஸ்ட் பண்ணி பார்க்கவா சொல்கிறாங்க. அது 3 டே அன்றைக்கி தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ரூல்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. ரூல்ஸாக இல்லை ஆனால் அன்றைக்கி தான் குடிப்பாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆண்டி சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் கிராண்ட் பேக் தெரியாமல் கொடுக்குற இடத்துல ரூமில் குடி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க கொடுக்குறாங்க. ஜிம் இப்போ கொஞ்சம் நிறைய வாங்கியிருப்பார். வாங்கிட்டு ஜூஸ் மாதிரி தான் சரி எடுத்துகிட்டு போகிற அவர் நினச்சிட்டு இருக்காரு. ரெட் வாயின் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும். எனக்கு ஜிம்மில் பிடிச்சதே கிடையாது. அதனால தான் இது வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு கப்பல்ஸ் கூட குடிக்கணும் ஓகேவா. அதனால தான் இப்போ ஜிம்மில் பண்ணி எடுத்து போய் ரூமில் வைக்கிறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் ரூம் போட்டதுனால ஜிம்மில் தான் ஜூஸ் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஜேகே வந்து உட்காந்துருப்பாரு சோஃபாவில் அங்கே ரூமில். ஜேகே பார்க்க என்ன எடுத்துருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஜிம்மில் ஜேகே நல்லா ஃபுட்டிஸ். இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்க போயிட்டு அதை எடுத்து வந்துட்டு கொஞ்சம் குடிச்சு பார்க்குறாங்க. நல்லா இருக்கே சரி ஜேகே குடிக்கிறாங்க. ஜிம்மில் வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்து பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண கேட்குறாங்க. ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது வாயினா சரி சேர்ந்துக்காம ரெட் வாயின் சரியா அது வந்துட்டு கிராண்ட் பண்ணாங்க சரியா சொல்கிறாங்க. ரெட் வாயினா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் மேட்ச்சுக்கு தான் குடிக்க முடியும் அவங்க டேஸ்ட் பண்ணது. அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வேணும் உங்க சொல்கிறாங்க. அப்போ போய் எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. எங்கள் பாரு அது கிராண்ட் பண்ணதான் ஓகேவா. அது 3 டேக்கு தான் குடிக்கணுமா. நானே ஆண்டிகிட்ட கெஞ்சி வேணும் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் நான் கேட்குறேன் சொல்லி எனக்கு நான் கேட்குறேன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கிச்சனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்டர் காமில் இப்போ அவங்க ஃபுட் பண்ணுறாங்க. சொல்லிப்பா ஜேகே சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. அந்த ரெட் வாயின் கிராண்ட் செஞ்சாங்களா. ஆமாம் சார் எடுத்து வாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா இப்போ ஜிம் தம்பி கொஞ்சம் கொடுத்தா சொல்கிறாங்க. எனக்கு தேவைங்க எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே எடுத்துகிட்டு போனாங்க. ஜேகே நம்ம கோச்சு பாரு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து வந்துட்டு இந்தப்பா ஜேகே சரி கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் நிறைய வாட்டு வந்துருக்காங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அவங்க கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடறாங்க. ஜிம் தான் வந்துட்டு கூட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ குடிச்சிட்டு கொஞ்சம் தரியா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறது எதுக்கு சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறைய நேரம் இருக்காங்க அந்த டைமில் சொல்லி ஜேகே ஜிம்மில் ரொம்ப பாதி குடிச்சிட்டு ஜேகே பார்க்குறேன் கொஞ்சம் குடிச்சு கெஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஜேகே ஜிம் இந்த காட்டை சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஃபுல் பண்ணி வேறு குடிக்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் குடிப்போமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீ கேளு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி கேட்குறாங்க சொல்லிட்டு வாங்குறாரு. மறுபடியும் இன்னொரு ஆண்டி எடுத்துருப்பாங்க போல அவங்களும் சரி ஓகே எடுத்துட்டு கொடுக்குறாங்க. எனக்கு கிராண்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கா 2-3 டைம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போதும் அளவுக்கு எடுத்து போதை ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க.
நல்லா இருக்குல்ல ஜிம் சொல்றாங்க. ஜேகே நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, இது வரைக்கும் நான் குடிச்சது இந்த மாதிரி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன். நானும் குடிச்சதில்ல, ரெட் ஒயின் கேள்வி தான் படிச்சிருக்கேன், கப்பல்லாம் குடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், முதல் தடவை குடிக்கிறேன் சொல்றாங்க. ஜேகே பார்க்குறேன்க்கா நம்ம கப்பல்ல ஜேகே சொல்றாங்க. ஜிம் பார்க்குறது காம நம்ம கப்பல்ல நம்மளுக்கு கொடுக்க தான் கிராண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க சொல்றாங்க. நம்மளுக்கா இருக்காது, அங்கிள் ஆண்டிக்கா இருக்கும் சொல்லி ஜிம் சொல்றாங்க. அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்பா குடிப்பாங்க சொல்றாங்க. இப்போ ஜேகே பார்க்குறீங்க நம்ம கப்பல் நம்ம குடிக்கூடாதா சொல்றாங்க. அதை சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்கோம், நம்ம கப்பல். ஜேகே சொல்றாங்க. ஜிமின் தான் ஆமாம் கப்பல் வச்சு ஜிமினும் ஜெக்கும் வீட்டில் படுத்துருக்காங்க. இப்போ ஜெக்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சேம் ஜெக்குவாக ஃபீல் தான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிருக்கா. ஜெக்கு பார்க்குங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கு சொல்கிறாங்க என்ன மாதிரி இருக்குது ஜிம் கேட்குறாங்க. அது சொல்ல தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கு சொல்கிறாங்க ஜிம் தான் சரி சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கு பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு முதல்ல நம்ம குளிக்க போகிறோம். ஜிம் போயிட்டாங்க. ஜெக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கு ரொம்ப வாடி ஹீட்டாக இருக்குது. இப்போ ஜிம் போய் குளிச்சு வராங்க. அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இப்போ ஜெக்கு பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லிட்டு ஜிம் தான் ஒன்றில் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் குளிக்க வச்சு விடா சொல்கிறாங்க. இது குளிக்க வச்சு விடுமா எனக்கு குளிக்க வச்சு விடு, எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு தெரியல ஏன் ஹார்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி கால் தெரிஞ்சிச்சு குடிச்ச வாங்கி தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சயின்டிஸ்ட் அவருக்கு கண்டுபிடிச்சாரு தெரியும் அவருக்கு, இருந்தாலும் தெரியாமல் காமிச்சிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் சரி ஓகே சரி வா சரி கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கா இல்லையா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு ஜெக்கி குளிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஜெக்கி ஜிம்மு பின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எது சொல்லிட்டு இருந்தா ஜெக்கி வந்துட்டு வாட்டர் போய் நினைச்சிட்டே ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் பண்ண நாட்டு குளிச்சுட்டாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி எதுவுமே சொல்லாம கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ அந்த கிஸ் பண்ண ஃபீல் வேணும்னு நினைச்சிருப்பாரு. இப்போ அவருக்கு பாடி ஹீட்டாக தான் குளிச்சு பார்த்துருப்பாரு. குளிச்சுமே அவர் சரியாகல. இப்போ நம்ம ஜேக்கி வந்து கிஸ் பண்ணாங்க. ஜிம்முக்கு கிஸ் பிடிச்சி போய் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கி தான் அப்போ கொஞ்சம் ஜிம் எக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லிட்டு இப்போ ஜங்கு நேம் சொல்கிறாங்க. சேம் ஜங்கு ஜிம் நேம் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் நேம் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. ஜேக்கி தான் வந்துட்டு ரூம் போகலாமா ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க போகலாமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ரெண்டு பேர் ரூம் வராங்க. இப்போ கிராண்ட்மா தான் வந்துட்டு கேட்டுப்பாங்க என்ன ஒயின் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு. அப்போ அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் கேட்டாங்க. கொடுத்தோம் சொல்லிட்டு ஏமா அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எப்படி இருக்காங்களோ கொஞ்சம் ஓகேவா இருக்கும் பார்த்துட்டு பண்ண வந்திருப்பாங்க. பார்த்தா ரூம் டோர் ஓப்பனாக தான் இருக்குது, ஃபுல்லாக லாக் ஆகல, லைட்டாக ஓப்பன் இருக்கும். இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது, டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்குது கரெக்டாக ரெஸ்ட் ரூமில். அப்போ அவங்களுக்கு பாருக்கு என்ன கேட்குது சொல்லிட்டு டக்குனு வந்து போயிடுறாங்க. இப்போ உதயத்துக்கு அப்புறம் ஜிம் ஜெக்கி வந்து மிடிக்க வந்திருப்பாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக அவங்க ரூம் விட்டு வெளில வந்துருக்க மாட்டாங்க. செகண்ட் கிராண்ட்மா வந்து இந்த பக்கம் இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆயிடுச்சு. என்னமோ நடந்திருக்கும் சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஜிம்னு ஜேகே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. அவரும் வீட்டில் தான் இருக்காங்க. பேசிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இல்லை அந்த ஒயனை குடிச்சுக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு என்ன ஜேகே சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்க சொல்லிட்டு நான் பிளைண்ட் அதாவது நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாங்க அதில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு என்ன சொல்கிறாங்க. அவனுக்கு ப்ராமிஸாக நான் அவளை பார்க்கவே இல்லைடா, எனக்கு ஒன்று தான் அவனை நான் ஒன்றையும் பார்க்க அவனையும் பார்க்கல, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சார், நீ எப்படி பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் மற்றவங்க சொல்கிறது சரி நீ அழகாக இருக்கு, எனக்கு அதில் பெரிய விஷயமா சரியா நீ அழகாக தான் சரி எப்படி தான் சரி எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், அதாவது நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அகைன் ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். செகண்ட் அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு உன்னை பார்க்கணும் கூட ஆசை இருக்குது. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்துலேயே சொல்லிட்டு ஆமாம் எனக்கு உன்னை பார்க்கணும் ஆசை இருக்குது, எனக்கு ஒய்ஃபானையே இருக்கணும், இப்படி சண்டை போட்டுக்கணும், இப்படி இருக்கணும் ஆசை இருக்குது தெரியுமா, நீ இறங்கிலாம் போக தேவையில்ல சரி நானும் உங்க இறங்கி வருவேன், எனக்கு உன்ட்ட கெஞ்ச பிடிச்சிருக்கு, உங்க கூட இருக்க பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்கு எல்லாமே நடந்துச்சு நைட்டு ரொம்ப அழகாக சும்மா போணுச்சு, ஆனால் எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு நீ எனக்கு உனக்கு எனக்கு பிடிக்கணும், உன் மனசு இப்போ இடம் கிடைக்குமா ஜெகே கேட்குறாங்க. ஜிம்ல எதுவும் சொல்ல இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி ஜிம் எனக்கு மனசில் ஒரு இடம் கிடைக்குமா இப்போ எப்படி எப்போ இப்படி இருப்பியா சண்டை போட்டுக்கிட்டே இதே மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு நாட்டிக்கா எதார்த்தம் பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு உன்னோட கோமால் சண்டை பிடிச்சிருக்கு ஓகேவா, நீ சாப்பிட்றதுக்கு தேவை எப்படி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பாரு நீ வந்து ஒரு சயின்டிஸ்ட் சரியாக சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க உனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஐஸ் மட்டும் படிச்சிருக்காங்களாம் எனக்கு மேட்ச் பண்ணி நினைக்க சரியா நான் உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் பாஸ் இல்லை சரியா சொல்கிறாங்க. நீ தானே சொல்கிறேன் அன்னைக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் உனக்கு சொல்லிட்டு இவன் உன் குவாலிஃபிகேஷன் என்ன கூட பரவாயில்ல ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு மனசுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகே, மனசு பிடிச்சா மட்டும் போதும், அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே சரியா படிப்பு அழகு ஸ்டேட்டஸ் எனக்கு அதெல்லாம் விஷயமே சரியா எனக்கு பிடிச்சிருக்கு, என் கூடவே இருக்கா, எனக்கு ஒரு சான்ஸ் தான் ஜிம்மின் ஜெகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அது சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு ஜிம் அப்படி நினைக்காது ஓகேவா, நம்ம தங்கச்சிக்காக பார்த்த ஒரு பையன் அப்படின்னு நினைக்காத சரியா, நமக்கு இன்னொரு பாசம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்காது ஓகேவா, அவங்க நம்ம லைஃப்பில் தேசமான பாசம் இல்லை, அதனால கார்டு வந்து நம்மளை வந்து வெயிட் பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்க ஓகேவா, வெயிட் எடுத்து நம்ம தான் டூகெதர் ஆயிருக்கும் ஓகேவா, அதனால நீ நான் மனசை கரெக்டாக இருக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு சான்ஸ் கூட ஜிம்மி ஜெகே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம்மி நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிறேன் தானே இருக்குது, நீ சண்டை போகிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஃபன் பண்ணுற ஒரே மாதிரி ஹேபிட் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு வந்து கண்ணு தெரியல நீ ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பாரு வந்து உனக்கு பிடிக்காம போயிடுச்சா சொல்கிறாங்க. அதுக்கு பிடிக்காம போய் சொல்கிறாங்க இன்னைக்கு உனக்கு எதுவும் தெரியல சரியா, அதனால உனக்கு எது கொடுத்தாலும் கரெக்டாக தோணுது, எனக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் உனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக சொல்லுவோம் சரியா சொல்கிறாங்க.
அப்படியே ஜேகே சரியா மற்றவங்க சொல்கிறாங்க நான் அழகாக இருக்க சொல்லி அப்படி நினைக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு அழகு ஒரு விஷயம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஐஸ் வந்துட்டு அதுக்கு மேலே பார்த்து பிடிச்சின்னு சொல்லி வேலை கேட்குறேன். எனக்கு ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஜேகே ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் இருக்காங்க அவர் நினைக்கிறாரு. எனக்கு அது உண்மை. எனக்கு ஒரு சயின்டிஸ்ட்டு எல்லா திறமையும் இருக்குது. ஒரு நியூன் குரூப்பில் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. செகண்ட் அவ்வளோ அழகாக இருக்கிற எல்லா எதுவுமே குறைஞ்சு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஐஸுக்கு தெரியல அது மட்டும் தான். மற்றபடி எதுவுமே இல்லை. உனக்கு டிசம்பர் பாஸ் எடுத்து ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு அது டெய்லி ஒரு ஆள் அவனே வேணும்னு சொல்லிட்டு அவங்க என் தங்கச்சி மேட்ச் பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு டிசம்பர் பாஸ்னா இருப்பேன். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து உன்னை யாரு கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. அப்படி ஒரு பாசம் ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம டிசம்பர் பாஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம கூட நடந்ததான் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு பெரிய விஷயம் தான். எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பின் பண்ணுறாங்க. என்னதான் வேணும் ஜேகே கேட்குறாங்க. ஆக்சுவலாக இருக்கிற ஜேகே வந்து ரூம் லாக் பண்ணி தான் போயிருப்பாங்க. வெளிப்பக்கம் லாக் பண்ணி வச்சு போயிருக்காங்க. ஃபுல்லாக நார்மலாக லாக் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் பாஸ் எனக்கு நீ வேணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல யார் இருந்தாலும் பரவாயில்ல நீ வேணும் ஓகே வந்து தரமாட்டேன். நீ என்ன வாழ்ந்துக்கோ சரி எனக்கு நீ வேணும் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தண்ணி கொடுத்த ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் வேணாம் விட்டுவா நீ மட்டும் போக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறேன் தண்ணி வேணாம் விட்டுவா நான் கண்ணு கூட சர்ஜரி பண்ணி கிடையாது சரியா கொஞ்சம் டேஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சைட் எஃபெக்ட் ஆனிச்சு ஓகே நான் எடுத்துக்கல. எனக்கு அது கூட வேணாம் நீ வேணும் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் வந்து சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நம்ம சான்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொஞ்சம் ஒரு நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறேன் ஹலோ சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா டைரி இந்த ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குது. பக்கத்து ஜேகே இருக்காங்க. ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க பாரு ஜிம்மின் உங்கள் ஹஸ்பண்ட் ஜேகே இருக்காரு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவர் வந்து கம்பெனி கார்பரேஷனாக கேன்சல் பண்ணியிருக்காரு கேன்சல் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து யாருமே கார்பரேஷன் பண்ண மாட்டாங்க. அது ஜிம்மிக்கு பாரு நல்லா கேட்டுக்கோ நான் இதுக்காக ஜியாவை மேரேஜ் பண்ண தெரியுமா கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி எதுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு ஜியாவை மேரேஜ் பண்ணி விருப்பமே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே அது கன்சல் பண்ணி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் நீ ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஜியாவை மேரேஜ் பண்ணி விருப்பம் எனக்கு சின்ன வயசுல பிடிக்கலன்னு சொன்னவா அவள் சரி அது அவள் தான் அழகாக மாதிரியும் இப்போ பெரிய அழகாக இருக்க மாதிரியும் நான் தான் டிசம்பர் பாசம் நினச்சா சரியா ஒன்று எந்த தட்டுக்கு நான் நினச்சேன் வந்துட்டு நான் தான் நீ வந்து நான் வந்து ஒன்று தான் மேட்ச் பண்ண நினச்சேன். எனக்கு ஒன்று தான் பிடிச்சி உண்மை சொல்ல ஹானஸ்லி ஒன்று தான் பிடிச்சிச்சு. ஆனால் இப்போ சடன் 2 days அதாவது எனக்கு இந்த மேட்ச் பண்ண நம்ம சொன்னா கேட்குறாங்க. என்ன சொன்னாலும் பார்த்துருக்காங்க. இங்கே பாரு என்ன மேட்ச் பண்ணாதான் அவங்க அப்போ உனக்கு எல்லா ப்ராஃபிட் கொடுப்பாங்க எல்லாருக்கும் எதுவுமே கிடைக்காது ஜிம்மில் மேட்ச் பண்ண எதுவுமே கிடைக்காது சொன்னான். எனக்கு அப்போ தோணுச்சு எப்படினாலும் எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு நான் எதுவும் உனக்கு சேரண்டு தானே ஏன்னா ஆண்டி உனக்காக நிறைய விட்டு போயிருக்காங்க சரியா இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியது அந்த ரீசன் தான் அவளை உனக்கு வந்து அவளை மேட்ச் பண்ணிட்டாக்க எனக்கு எல்லாமே அவரோட அப்பா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு எனக்கு மேட்ச் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கண்டிப்பாக அப்படி ஜாயின் பண்ணி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் தங்கச்சி தான் ஓகே அவள் தான் அப்ராட் போய் படிச்சிருக்கா அவள் தான் டாக்டர்லாம் வேணும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் ஜேகே அம்மா அதை கண்டிப்பாக மேக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா நீ அதுக்குள்ள கஷ்டப்பட தெரியும். ஓகே இப்போ நான் வந்து சொல்கிறேன் எனக்கு பேஸ்க்கு வந்துட்டு அதை விட்டு அவங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் அப்புறம் ஜியாவை ஆல்ரெடி அடிச்சு போட்டா சொல்லி எனக்கு அடிச்சிட்டேன். அவள் வந்துட்டு என்கிட்ட ஜஸ்ட் ப்ளே பண்ணேன் எனக்கு தெரியும். ஓகேவா இந்த மாதிரி என்ன தெரியும் மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எனக்கு அவருக்கு கேரக்டர் தெரியும். எனக்கு ஜஸ்ட் அவங்க ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதி வாங்கணும்னு நினச்சேன். ஓகேவா அப்போ சொல்லிட்டு எனக்கு காமிக்கிறேன் ப்ராப்பர்ட்டி கூட தேவையில்லை எனக்கு நீ மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைலர் சொல்கிறேன். எனக்கு காம சொல்கிறேன் எனக்கு கூட தான் பிடிக்கும் ஜிமின் சரியா நான் ஜியாவில் எனக்கு மேட்ச் பண்ண நினச்சதே இல்லை. அவள் ஃபால் எப்படி தான் எனக்கே தெரியும் சொல்லி டைலர் சொல்கிறான். அவருக்கு ஒரு பெனிஃபிட்காக எனக்கு மேட்ச் பண்ணி நினச்சா சேம் நானும் ஒரு பெனிஃபிட்காக மேட்ச் பண்ணி நினச்சேன். மற்றபடி அவருக்கு எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒய்ஃப் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜெயிக்க இருக்கிறது ரொம்ப கோவம் வருது. ஜிம் பார்க்குறேங்க அங்கே பாரு நீ நினச்சா எனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டுக்கோ வேன் ஸ்லிப் வரும் நானும் பொம்மை சரியா செகண்ட் எனக்கு ஆச்சும் மேரேஜ் ஆகிருக்கு. ஓகே நான் மேரேஜ் பர்சன் என்னோட ஹஸ்பண்ட் ஜாயின் ஜாப் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிமினுக்கு பாஸ் சொல்லிட்டாங்க. பாரு என் ஹஸ்பண்ட் ஜாயின் ஜாப் ஓகே பிஸ்னஸ் வேறு பாசம் வேறு ஓகேவா என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் அவன் வந்து டவுன் பண்ணுறாங்க. நீ அவர்கிட்ட ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியலக்கா ட்ராப் பண்ணிட்டு போயிரு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் விட்டுட்டு போயிரு சொல்கிறாங்க. ஜிமினி யார் பேசிட்டாங்க அம்மா நான் தான் பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. அன்றைக்கி உனக்கு பெனிஃபிட் வேணுக்காக நீ ஜியோ மேட்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு பெனிஃபிட்லாம் அந்த பெனிஃபிட்டானு தெரியாது மீனிங்கே தெரியாது. ஓகேவா ஆனால் எனக்கு ட்ரூவான ஃபீலிங்ஸ் வேல்யூ தெரியும். என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்கு வேறு ஃபீலிங்ஸ் ஓகே எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ஃபீலிங்ஸ் வேறு யார் மேலே ஃபீலிங்ஸ் ஓகேவா நீ சின்ன வயசில் லவ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வந்து லவ் ஃபீல் பண்ணது இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததும் இல்லை. அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் வந்து உனக்கு பிஸ்னஸ் வந்து டேலண்ட் இருக்குனாக்கா நீ வின் பண்ணி காட்டு சரி இல்லைக்கா எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீ லூஸ்ன்னு சொல்லிட்டு வந்து போயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க பாரு ஃபோனை வச்சு ஜிம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க அவ்வளோக்கும் ஒரு நீ ஒரு பிளண்டட் பர்சன் மேட்ச் பண்ணிட்டு நீ எவ்வளோ இதாக பேசிட்டு இருக்காரு அவனுக்கு ஒரு கோவம் வருது. இப்போ கொஞ்சம் தான் இந்த இவன் கூட இருந்தால் நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ண போல இவன் நம்மளோட பெனிஃபிட்காக மேட்ச் பண்ணிக்கிட்டா நம்ம ஜஸ்ட் அவன் பிளாக் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டா இவன் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறான். நம்ம பேசாமல் ஜேகே மட்டும் போய் பேசுவோம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அவங்களே ஜேகே செகண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு எப்படி அவங்க ஜிம்மு பிடிக்காது நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கே வரா ஜிம் ஜேக்கும் உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க உனக்கு கோவமாக சொல்லிட்டாங்க இல்லை ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஜிம்மில் போய்ட்டு ஜேக்கு ரிவார்ட் தராங்க. எனக்கு டைன் அப்படி பிஸ்னஸ் வந்துட்டு அட்டாக் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க உனக்கு இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது சொல்கிறேன். எனக்கு இன்னும் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா தாண்டா ஜேகே சொல்லி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஜேக்கோட பார்க் உட்பட யாருமே கொலாபரேஷன் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைலனோட ரெப்புடேஷன் போயிட்டுனாக்கா ஒரு பர்சனை என்கரேஜ் பண்ணி சின்ன வயசுலேருந்து என்கரேஜ் பண்ணி வச்சுட்டு சடனாக ஒரு பெனிஃபிட்டுக்காக ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணாங்கன்றப்போ அவங்க பர்சன் லைஃப் எப்படி கேரக்டர் இருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க பர்சன்
பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்காங்கனாக்கா பிசினஸ் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. எனக்கா இத்தனை வருஷம் லவ் பண்ண ஒரு பையனை அவர் டக்குனு சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு பெனிஃபிட் இருக்காங்க. அப்போ வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. யாருக்கு யார் அதிகமாக கொட்டேஷன் பண்ணுறாங்க அவங்ககிட்ட போயிடுவாங்க. அந்த ஒரு பர்சன் வேணாம் சொல்லிட்டு யாருமே ஒரு கார்பரேஷன் பண்ண ரெடியாக இல்லை. இப்போ பிஸ்னஸ் அப்படி இருக்காக்கா அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேங்க்ல அப்படியே போயிடுது டைலனோட பிசினஸ். அப்படி ஜிம்ல அப்பா சைடு பார்த்தாக்கா ஜிம்ல அப்பாவுக்கு சேர்ந்தது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு சேர்ந்து மொத்த ப்ராப்பர்ட்டி எடுத்துறாங்க. பார்த்தாக்கா இப்போ ஜஸ்ட் 25% மட்டுமே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. அது வந்து எல்லாமே அவங்க அப்பா வந்து அவங்க தங்கச்சிக்கு அவங்க ஜிம்ல தங்கச்சிக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து யூஸ் இல்லை. எனக்கு எதுவுமே எனக்கு ஒர்க் இல்லாத ஒரு இதுதான் அது. இப்போ நம்ம ஜேகேட அப்பா வந்து போய் வாங்கிட்டு வராங்க. ஜிம்ல அப்பா எழுதி வாங்கிட்டு வராங்க. நம்ம ஜிம்ல அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஜிம்ல கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் சரியா சொல்லிட்டாங்க. இது ஏதாவது வந்துட்டு ஒரு ஆஃபன் கொடுக்குறாங்க. சொல்லிட்டாங்க ஆஃபனுக்கு ஆமா சொல்லிட்டாங்க. ஏப்பா சொல்லிட்டாங்க. இல்லை அங்கிள் எனக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம். ஏன்னா அம்மா என்னோட போன போய் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எனக்கு ப்ராப்பர்ட்டிக்காக அந்த வீட்டில் இல்லை. ப்ராப்பர்ட்டி எனக்கு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கிராண்ட் அப்படி அங்கே இருந்தேன். எனக்கு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும் ஆசை இல்லை. எனக்கு இது எல்லாமே ஒரு ஆஃபன் வந்துட்டு டொனேஷன் பண்ணுங்க. என் அம்மா பேர் சொல்லி நிறைய பசங்க படிக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இது கேட்குற ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எப்படி ஒரு நல்ல பையனால கான்செப்ட் இவ்வளோ எனக்கு அது மாதிரிலாம் இருந்தால் ஜேக்கு ஜிம்முக்கே ஒரு ஓனாக வச்சுக்கலாம். அப்படி கூட வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்ல பார்க்க அப்படி இருக்கோமோ. எனக்கு அவங்க அவங்களோட பிஸ்னஸ் பேங்க்கு போயிடுச்சு. இப்போ விஜயா வர வீட்டுக்கு ஆன்டிஸ் கூப்பிட்றா. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குற என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் அந்த இடத்துல இல்லை. ஜிம் ஜெயிக்க வெளியே போயிருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டி இங்கே பாருங்க நான் மேரேஜ் பண்ணிக்கணும் வேணும்னு பண்ணல ஆண்டி என் டைலண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆமாம் டைலண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எனக்கு அவன் மேரேஜ் பண்ணிட்டா தான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா இருப்பாங்க. எனக்கு கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு மிரட்டினா என் அப்பா அம்மா நடக்காக பண்ணிட்டேன் ஆண்டி தப்பு தான் ஓகேவா. என் தம்பி வந்து என் அண்ணா வந்து டிசைன் இந்த ஜெயிக்கு டிசைன் பர்சனே இல்லை. நீங்கள் வந்து ஜிம்ல அனுப்பிடுங்க நான் உங்கள் பையன் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயிக்கிற அம்மா அந்த பொருட்டை கணக்கு பள்ளியில் வர வைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தெரிஞ்சு என்கிட்ட பேசுவா அப்படி கேட்குறேன். ஆமாம் என் பையனுக்கு கணக்கு கேள்விப்பட்ட அடுத்து கேள்விப்பட்டு அந்த பையனை திருப்பி திரும்ப கூட்டிட்டு போய் நீ தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி அவங்க மேலே படிப்பெல்லாம் சுத்தாங்க. அவனுக்கு வேணும் உனக்கு ஒரு பர்சன் சூஸ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் மாதிரி பையன் விட்டுட்டு உனக்கு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கு இதுவும் சொல்லியிருந்தேன் சொல்லுவாங்க. பாரு சொல்லிட்டு ஜெயிக்கிற அம்மா அந்த ஃபோட்டோஸாக வச்சிருப்பாங்க. எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில் விசாரிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஷாக் இடத்துல எப்படி கிடைச்சி சொல்லிட்டாங்க. பாரு அப்புறம் நிலப்பட்டது இடம் தெரியும் சரியா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெளியே இருந்துச்சுக்கே அவன் நேரம் வேறு மாதிரி இடம் சரியா அவன் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஜிம்மில் தங்கச்சின்ற ஒரு சொன்னாலும் அமைய விடுற ஓகேவா ஜிம்மில் சப்ஸ்டியூஷன் இருக்காங்க மற்றபடி உன்னோட வீட்டில் யாரும் போட மாட்டேன் நீ ஒரு டைம் வீட்டு பக்கம் வரக்கூடாது போய் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அது பொண்ணு ஒரு மாதிரி இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. பாரு டைம் என்ன அவ்வளோதான் சரியா போய் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இந்த பக்கம் டைல் வந்து உன்னால லைஃப் போயிடுச்சு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த பொண்ணு நடு ரோட்டில் வச்சு அடிச்சிடறான். இது கேட்குற ஜிம்ல பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பேங்க் ஆயிடுச்சு. அந்த வீடு வாசல் அந்த வீடு ஆஃபீஸ் எல்லாமே போயிடுது. இப்போ ஜேகே வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. பார்த்து ஜிம்ல அப்பா நடு ரோட்டில் இருக்காரு. அப்படியே அவங்க 4 பேர் சண்டை போட்டுருக்காங்க. டைலன் ஜேக்கோட ஜிம்ல அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஜிம் தங்கச்சி 4 பேர் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல என்ன போறாங்கனாக்கா அதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கா ஜேகே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஜிம்ல கிராண்ட்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஜிம் கிராண்ட்மாக்கு இப்போ கொஞ்சம் கியூரா இருக்கிறேன். ஜேகே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க கிராண்ட்மாக்கு. அதனால இப்போ ஜிம் ஜேகவும் போயிட்டு கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. அதுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு எப்படி இருக்கு கேட்குறாங்க. எனக்கா ஜிம்ல அப்பா அவ்வளோ கஷ்டப்படுவார். ஜிம்ல ஒரு பர்சனாக கூட மதிச்சிருக்க மாட்டாரு. அவங்க ஸ்ட்ரிக் மாம் கொடுத்ததுக்கு அப்படி பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்கள வந்து நடு ரோட்டில் நிற்கிறப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படினாக்கா அவங்க லைட்டாக ஒரு மாதிரி அப்பா நிற்கிறன்னு சொல்லிட்டு சேம் டைம் அவருக்கு தேவை தான். அந்த நம்ம இறந்து போனப்போ கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லை. அம்மா இவங்க சர்வீஸ் பண்ண நெக்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணிட்டாரு. மேரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்ல வந்து எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி பார்க்க இல்லை. ஜிம்ல கிராண்ட் மாஸ் ஜிம் சரி அப்படி சஃபராக இருப்பாங்க. அது ஒரு என்ன கூட கண்டுக்கவே மாட்டேன்னு அப்படியே ஒரு மாதிரி மூழ்கி போயிருப்பாரு அவங்க மேலேயே. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க அப்பாவை டிஸ்கஷன் பார்த்துருப்பாரு அவரு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜெயிக்க பார்த்து ஜிம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் சொல்லிட்டாங்க நீ ஜோன் போட்டு சனி இல்லை உனக்கு எல்லா உரிமை இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிராண்ட் ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜோன் போட்டு சனியில் வந்து ஜிமின் தான் அவருக்கு இந்த சொத்துல மொத்தத்துலேயும் 50% ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஷாக் ஆயிருங்க. ஜிம் இப்படி ஒரு பர்சன்ட் ரொம்ப லக்கி சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஜிம்முக்கு இந்த ப்ராப்பராக விஷயமே இல்லை. அந்த கிராண்ட்மா கூட்டு வந்து அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு ரூம் எல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ டிக்கெட் கிராண்ட் பார்க்குறாங்க. நம்ம போர் அடிக்கிற கொண்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. சரி சொல்லிட்டு கேம்லாம் ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க செஸ்லாம் விளையாட்டுருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக ஜிம்மில் கிராண்ட்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ரொம்ப அழகாக அந்த வீட்டில் வந்து லைஃப் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 6 மந்த் ஆஃப்டர் இந்த நேரம் ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லி இப்போ என்ன கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ கேட்க 6 மந்த் ஆஃப்டர் சொன்னல உன்னோட டிசிஷன் என்ன கேட்குறாங்க. பாப்பா ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வயிற்றில் பாப்பா இருக்குது கொஞ்சம் ஜெக்கி பண்ணி சொல்லிட்டு அப்பா சொல்றாரு என்ன முடிவு இருக்குன்னு சொல்லி நீ நான் போயிடுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி தான் டக்குனு ஜிம்ல மோத்த கை வைக்கிறாங்க. அப்படி விளையாட்ட கூட சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க விளையாட்டு கூட சரியா சொல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் அப்போ எதுக்கு என்ன கேட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சும்மா கேட்டேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஓ அதுக்கு தான் சொல்லிட்டாங்க ஜெக்கி பார்க்குறாங்க. அது வேற இது வேற ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு ஓஹோ நான் போய் அங்கிள்கிட்ட சொல்லவா சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி சொல்ல சரியா இந்த வீட்டில் எல்லாருக்கும் தான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என் அப்பா அம்மா எங்க அம்மா கூட நீயும் என் அம்மா பேசுகிறது கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அம்மா நீ என் அம்மா பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். நீ ஒவ்வொரு ஊருன்னு பேசுவேன் என் அம்மாவும் திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உங்களோட பேருக்கு ஒருத்தர் மேலே ஆசை இருக்குது. ஜெக்கில் அம்மா ஜிம் ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம்மி ஆமாம்மா ஜிம்மி சொல்லிட்டாங்க. உங்கள் ஷர்ட் எடுங்க நான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெக்கில் எது கொடுக்குறாங்க போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க.
ஜேகே பார்க்குறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இப்போவும் கேட்குறேன் ஐஸ் ஹர்ட் இருந்துச்சா வேணாம் ஓகேவா இப்படியே கூட இருங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பார்க்கணும் என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கணும் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஐஸ் ஹர்ட் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகுது எனக்கு அந்த வேர்ல்டு ரத்தின பார்த்துட்டு நினச்சேன்னா எனக்கு அப்புறம் தோணுச்சு நம்ம பார்க்காத விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அது லவ் ஓகேவா அந்த லவ் என்னோட ஒய்ஃப் தான் என் லவ்வையும் என் லவ்வோட பேபியை நான் பார்க்கணும் எங்கள் 2 பேருக்கும் எல்லா மீனிங் எங்கள் 2 பேர் லவ்வில் ஒரு மீனிங்காக நான் பார்க்கணும் சரியா 2 பேர் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஐஸ் வேணும் ப்ளீஸ் ஜேகே சொல்கிறாங்க. ஹார்ட் அடிச்சா சொல்கிறாங்க நீ இருக்கல ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ இருக்கல ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் சரி சொல்லிட்டு ஜிமின் ஜேகே 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு ஜிம்முக்கிட்டே ஜேகேக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் எந்த மாதிரி அவரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜேகேக்கு ஹெட் மாஸ்டர் பண்ணுறாங்க. ஜேகே அப்படி ஜிம் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க என்ன சொல்லிட்டு எனக்கு எப்போ நம்ம பார்ப்போன்ட்டு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் டேஸ் தான் ஓகேவா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேகே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுத்தா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சைட் எஃபெக்ட் ஆக சொல்லிட்டு அது பக்கம் ஜேகே நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் பாருங்க இது ஒர்க் பண்ணா சரியா சொல்கிறாங்க. அது ஆன்டி சொல்லி ஒர்க் பண்ணா சரியா சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நீ பார்த்துக்கணும் ஓகேவா நான் வந்து மெய்டு வச்சு பண்ணுறேன் சரியா ஜேகே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நானே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஆமா நானே பண்ணிக்கிறேன் ஹஸ்பண்டுக்கு நான் தான் பண்ணேன் ஜிமின் சொல்கிறாங்க. அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வந்துட்டு வந்து நான் இது பண்ண மாட்டேன் சொல்லி பாருல இப்போ வந்து அவர் ஹஸ்பண்ட் நான் தான் பண்ண சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜேகே நம்ம பார்க்குறாங்க நீ தான் கரெக்டான போயிட்டு சரியா கார்டு கரெக்டாக கொண்டு சேர்த்துருக்காங்க பார்த்தியா ஜேகே நம்ம நினைக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக கிராண்ட் ஹெல்தி ஆகிட்டாங்க. ஜேகோட கிராண்ட்மா ஜிம்ல கிராண்ட்மாவும் கோயிலுக்குள்ள போகிறதும் வந்து போய் பார்க் போகிறதும் அந்த மாதிரி நாலு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப அழகா. இந்த பக்கம் ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜிம் தான் 9 மந்த் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அன்றைக்கி ஜேகேக்கு சர்ஜரி தான். ஜிம்முக்கு அவ்வளோ பயம் ஜேகே பார்க்குறேன் பாரு நர்வஸ் ஆக சரியா சர்ஜரி அப்படியே முடியும் பா சொல்கிறாங்க. பயமாக இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. பயப்பட இருக்கு வந்து ஜூஸை குடி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சார் குடிப்பா சொல்லிட்டு ஜூஸை குடிக்க வைக்கிறாங்க. ஜேகே அப்பா பார்க்குறேன் பாரு ஜிம் ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் அது அங்கிள் சொல்லிட்டாங்க பாரு நீ கேட்டல அவன் அப்பா வந்து கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஜிம் வந்து ஸ்டார்டிங் அவங்க அப்பா அந்த மாதிரி பேங்க் பண்ணப்போ ஹாப்பியாக இருக்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அந்த அம்மாவுக்கு பண்ணிச்சிட்டிங்க எல்லாமே அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் எனக்கா ஜிம் சொல்லிப்பாங்க அம்மா நான் எதுவும் மற்றவங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜிம் அம்மா இப்போ சொல்லுவாங்க எனக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கு சனிலாக்கு டாக்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மில் அப்பா வந்துட்டு அவங்க ஸ்டெப் மாம் கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு அப்போ ஒரு மாதிரி ஆயிருக்கும். அவங்க தங்கச்சி அவங்க அம்மா யூஸ் பண்ணால் நகை வந்து அவர் யூஸ் பண்ண விருப்பம் இருக்காது. அதனால ஆப்பில் கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஜேகேட அப்பாவே அகைன் சான்ஸ் கொடுத்துருப்பாரு. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருப்பா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு மேனேஜராக ஒரு போஸ்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. அங்கே போய் இரு எனக்கு ஜேகே ஜிம்ல அப்பா பிசினஸ் நிறைய ஃப்ராட் பார்த்துருப்பாங்க. அதுவுமே ஜேகே ஜிம்ல ஸ்டெப் மாம் சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட கார்பரேஷன் பண்றவங்க கூட அவங்க சீட் பண்ணி எப்படினாக்கா நிறைய மணி லாஸ் எடுத்திருப்பாங்க. அதனால அதை கண்டுபிடிச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்னோட அம்மா ஜிம்ல அப்பா அப்புறம் டைலன்னு அந்த நாலு ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னாக்கா அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு கம்பெனில இருந்து அவங்க அப்பா மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே தான் டைலன் ஒர்க் பண்ணிருக்கான். இப்போ அவங்க நாலு ஒன்றா தான் இருக்காங்க ஒரு ஃபேமிலி. ஆனால் ஜிம்ல வந்து அவங்க பார்க்கவும் முடியல ஜிம்ல வந்து அவங்கள பார்க்கறதும் இல்லை. அந்த ஜிம்ல கிராண்ட்மா ஜிம் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டாங்க ஜிம் ஃபேமிலியில். இந்த பக்கம் ஜேகே நம்ம ஜிம்ல அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஜிம்ல அப்படியே அமைதியாக வந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜேகேக்கு ஒரு 4 hours ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்சிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் ஜேகேக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஒன்றும் இருக்காது பாசறையாக சொல்கிறாங்க. இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் வராங்க கிம் நாம்ஜெட் ஓகே ஒரு டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஐ சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் அவரும் சயின்டிஸ்ட். ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு இருக்காங்க ஜேகேக்காக பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம வந்து பார்க்குறாங்க டாக்டர் சொல்கிறாங்க பாரு ஜிமின் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இல்லை அவனும் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுவான் அதுக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகேக்கு ஐஸ் தெரியும் ஓகே அவனுக்கு எது ப்ராப்ளம் இருக்காது ஆசைப்படுற என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு அவன் வயசு இல்லை அவனுக்கு ஐஸ் இருக்க பெரிய விஷயமே சரியாக ஒரு குறையே தெரியல. எனக்கு அவன் பேசுறது அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. அவன் என்னை பார்க்காம வார்த்தையிலே வந்துட்டு என்ன வந்து மாய்க்கிட்டான் ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் பேசுறது அப்படி இருக்கும் அப்படி கிட்ட கொஞ்சம் அவன் அப்படின்னா முட்டை கண்ணா அவ்வளோ அழகாக இருக்கும் ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் பேசுறது பிடிக்கும் அவன் அவ்வளோ அழகாக பண்ணுறான். என்னை அவ்வளோ கேர் பண்ணுற பர்சன் நான் பார்த்துட்டு தெரியுமா அவ்வளோ அழகாக கேர் பண்ணுவான் பர்ஸு அவன் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ கண்ணு தெரிஞ்சுக்கு முன்னாடி இப்படி இருப்பான் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறணும் ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் இதுக்கு முன்னாடி மெய்டனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறணும் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. பாப்பா அவன் அப்பா என்ன பண்ண போறோம் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அம்மா தான் நினைக்கிறாங்க அவன் சும்மாவே சும்மா இருக்க மாட்டான். இப்போ வர இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் ஒரு 1/2 hour அப்புறம் நம்ம ஜேகே வந்துட்டு கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் மட்டும் கிடையாதுறாங்க. டாக்டர் ஐஸ் கட்டெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஜேகே இந்த மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி இருப்போம் மாதிரி இப்போ கொண்டாயிட்டமே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் எப்படி இருக்கும் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அம்மா தான் என்னடா தங்கம் சொல்றாங்க ஆன்டியா சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கண்டிச்சுட்டாங்க ஒன்றும் இல்லைங்க பா சொல்லிட்டு ஜேகே அம்மா தான் இப்போ நம்ம ஜேகே வந்து ஜிம்ல பக்கத்துல கேட்குறாங்க. பாருங்க வந்துட்டு எங்கள் ஃபேமிலி கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தெரியுமா சொல்றாங்க. நீ எப்போ இப்படி சரியா யாருக்கும் பயந்து பேசக்கூடாது ஓகேவா. நீ வந்துட்டு என்னுடைய கிளாரோடைய சனியில் ஓகேவா தைரியம் பேசணும் புரிதான் சொல்றாங்க. இப்போ ஜிம்மே சரி அப்படி ஜிம் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம்ல அழகாக இருக்காங்க அப்படி பார்க்கறதுக்கு ஒரு குட்டியோட ஏஞ்சல் மாதிரி அவளுக்கு ஒரு பேபி பம்ப் போட்டு அழகாக இருக்காங்க. ஜேகே அப்படி பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஜேகே வந்து ஜிம்ல பார்க்கலாம் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ரீசனால டாக்டர் கூட இந்த கட்டை பிடிச்சி கொஞ்சம் தள்ளி போயிடாங்க. அவங்க பின்னாடி நின்று தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது நம்பிச்சுதான் ஓகேவா. என்ன பண்ணுறாங்க ஜேகே சொல்றாங்க ஹேங் சொல்றாங்க பார்த்து மெதுவாக ஐஸ் ஓப்பன் ஓகேவா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி சரியா சொல்றாங்க. ஓகே ஹேங் சொல்றாங்க.
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் தான் ஜெயிக்க முடிஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா அப்படி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த பேபி பம்போடையோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தால் கொஞ்சம் லாங் ஹேர் அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. ஜெகி தான் கொஞ்சம் ஜப்பியாக இருக்குது. இப்போ அப்படி க்யூட்டாக இருக்காரு ஜெகி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளராக தெரியுது. எப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மட்டும் தெரியுது. அந்த கலர் மட்டும் தெரியாது. மறுபடியும் பேச தெரியல. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஐஸை ரப் பண்ணாத ஓகேவா. அப்படியே கொஞ்சம் நல்லா தெளிவாக பாரு சொல்லிட்டாங்க. ஜேகே அகன் ஐஸ் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தான் அவர் கொஞ்சமாக தெரியுது. ஃபர்ஸ்ட் அவர் பார்க்குறது ஜிம்முடைய ஸ்டமக்கு தான் பார்க்குறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜேகே அப்படியே வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து நல்லா பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் இப்படி ஏஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. ஜேக்கோட டியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆகுது. இப்போ ஜேக்கே நம்பிச்சு பார்க்குறப்ப அழக்கூடாது ஓகேவா. சரி இப்போ தான் வந்துட்டு ஐஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு. அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெக்கியால் அவரோட எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளோ அழகாக நின்றுக்காரு. அவர் பார்க்குற ஒரு ட்ரீம் இல்லையா பார்த்துருக்காங்க. 9 months ஆயிருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 10 months ஆயிருக்கும். அப்புறம் ஜெக்கி பார்க்குறவங்க அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஹேண்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் கிட்டே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்க ஜப்பி அசிங்கமாலாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படியும் அழகாக இருக்கா ஜெக்கி சொல்லிட்டு அவனை கற்பனை கூட பண்ண லைஃப்லாம் சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி கற்பனை பண்ணேன். நீ கற்பனை கேட்டால் அது திருப்பி ஒரு அழகாக இருக்கடா. எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா. அதோட ஹார்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நீ ரொம்ப ஹானஸ்டான பர்சனா ரொம்ப அழகாக இருக்கா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்ன பிறகு பண்ண அடைஞ்ச மாதிரி இருக்குது தெரியுமா. நான் பார்த்ததும் ஒன்றையும் என்னை குட்டி பாப்பா பார்க்க பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே எப்படி ஸ்டம்ப் கிஸ் பண்ணுறாங்க. இது ஜேக்கோட பேரண்ட்ஸை பக்கத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கள் பாரு ரொம்ப மிஷன் ஆகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் டேஸ்க்கு பவரானதுக்கு சரி பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சார் அவன் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஹேங்க சொல்கிறாங்க. பாரு சும்மா டியூட்டி வைக்குவோம். என்னோட ஜேக்கே சர்வ் பண்ண ஜேக்கோட ஐஸை வந்து கிளியர் பண்ணது என்னோட ஒரு பிள்ளை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. பாரு சீக்கிரமா அங்கே ஒரு சயின்டிஸ்டாக மாறணும் புரியுதா சொல்கிறாங்க. சரி உங்க கூட வச்சுக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் வச்சுக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு ஜிம் பார்க்குறீங்க. என்னையே பார்த்துருக்கா அங்கிள் அடி பாரு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கிள் ஜிம்மில் ஜேக்கோட பாரு வராங்க. ஏன்ப்பா அவனை எங்கே பார்க்கறதுக்கு ஐஸ் சாப்பிடும் ஐஸ் வேணும்னு கேட்டால் உன்னை பார்க்கறதுனா கேட்குறாங்க. அதை ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஹாப்பியாக கேட்குறாங்க. அம்மா என் ஜிம் நீங்கள் சொல்லுவீங்க ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குமா நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏஞ்சல் மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கடம் பார்க்குறீங்க இல்லைடா சொல்கிறாங்க. ஏஞ்சல் மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நண்பன் பார்க்குறேன் நான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் ஒன் டைம் நீங்கள் சொன்னீங்க இல்லை சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஜெக்கடி நான் பார்த்தா அங்கே பார்ப்பா இதுக்கப்புறம் குழந்தையும் ஒய்ஃபையும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு நான் பார்த்துப்போங்கிறான்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஐஸை பார்த்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு லவ் யூ டா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜம்பு சொல்கிறாங்க. அதான் சொல்லி லவ் யூ டூ என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. செகண்ட் நீங்கள் லவ் பண்ணுறது சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணா கூட எனக்கு ஸ்லாப் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்லாப் பண்ணவே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு அப்போ டைம் பிடிக்க போகிறது தெரியுமா பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சொல்ல மேரேஜ் பண்ணுறப்ப எனக்கு பிடிக்கல. செகண்ட் வீட்டுக்கு வந்தப்போ பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹானஸ்டாக சொன்னால எனக்கு அப்புறம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நீ நடக்கிற விதம் நீ ஃபஸ்ட்டு வானது எனக்கு எப்பவுமே நீ இப்போ கடை தெரியல ஒரு விஷயமே தெரியல. நான் எப்பவும் போல சொல்லிட்டாங்க. ஜேகே தெரியுமே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு எப்படி அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அது எனக்கு கண்ணு தெரியல நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எனக்கு பேசுறது அடிப்பா சரியா பாப்பா இருக்கா ஸ்டமக்கில் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சரியா அவளுக்கு தெரியும் தன் அப்பா எவ்வளோ ரொமாட்டிக் பர்சன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேட் பாய் ஜிம் அடிக்கிறாங்க. ஜேக்கே பேட் பாயா சரி ஓகே என் ஒய்ஃப்க்கு பேட் பாய் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க ஒரு சயின்டிஸ்ட் ஓகே உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் நிறைய இருக்குது ஓகே உங்கள் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் போகணும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் என்னால் போக முடியாது ஜிம் நான் ஜாப் ரிசன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்னால நம்மளுடைய அந்த பர்சனல் லைஃப்னால உங்களோட கரியர் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது சரியா. நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக ப்ரௌடாக இருக்க ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் எப்படி தானே ப்ரௌடாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக நிறைய வெயிட் பண்ணுறாங்க ஓகேவா ப்ளீஸ் எனக்காக ஜிம் சொல்கிறாங்க. பாப்பா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க சரியா. தன் அப்பா ஒரு சயின்டிஸ்ட் செகண்ட் அவர் நிறைய விஷயம் இந்த வேர்ல்டுக்காக கண்டுபிடிச்சு தந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. நாங்களும் பேபியும் உங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. அன்னைக்கு விட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா ஆனால் ஒர்க் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் தான் பேசாமல் நீ என் கூட வரியா மார்க்ஸ்க்கு ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. எல்லாம் வர முடியாது சரியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அங்கே வர முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே நான் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு வருவேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே டைம் இருக்கு ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் ஜேகே டிஸ்டர்ப் வீட்டுக்கு ஜிம் அந்த வீட்டோட லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாருமே டிம் லைட்டாக மாற்றுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரு பாட்டு கோஸ் ஜிம் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே தட்டி தராங்க தூங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் எப்பவுமே கண்ணு தெரியறதுக்கு முன்னாடியும் இப்படி தான் பார்த்துக்கிட்டாரு. கண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம் ஜேக்கோட ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. என்னடா தங்கன்னு சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ லாஸ்ட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படி ஜிம்முக்கு ஒரு 1 month ஆஃப்டர் இருந்தா க்யூட்டாக அப்படியே கேர்ள் போய் பிறந்திருக்கு.
லட்டு மாதிரி. இப்போ ஜேக்கோட அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கேர்ள் பேபி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் ஜேக்கே பையனை பிறந்திருப்பாரு. இப்போ தான் அப்படி ஜேக்கோட வருஷம் தான் கேர்ள் பேபி அவ்வளோதான், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஜேக்கடம் பார்க்குற அதே முட்டை கண்ணு அந்த மூக்கு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஜேக்கடம் பார்க்குறாங்க ஜேகே சொல்லிட்டு என்னம்மா சொல்லிட்டாங்க, ஒரு மினி வருஷன் ரா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜேகே பார்க்குறேன் அப்படியேம்மா ஆமாம் ஒரு மினி வருஷன் தான் இவா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம் மயக்கத்தில் இருக்காங்க. ஜேகே பார்த்து ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்னடா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா ஜிம் ரொம்ப கஷ்டப்பட்டாம்மா சொல்லிட்டாங்க. ஒன்றும் சரியான சொல்லிட்டாங்க. ஜேகே பார்த்துருக்காங்க. அப்போ இந்த 2 hours அப்படி ஜிம்ல ஐஸ் பண்ணிட்டாங்க. ஜேகே ஜிம் பேபி மாறி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேபி ரொம்ப அழகாக இருக்குது ஜாங்க காசு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கடா சொல்லிட்டாங்க. அப்படி ஒன்று மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. குட்டி பண்ணி சொல்லிட்டாங்க. குட்டி பண்ணி ஆமாம் எனக்கு குட்டி பண்ணி ரொம்ப அழகாக இருக்கா ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம் பண்ணி இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கிட்ட கொஞ்சம் கேட்குறாங்க. இப்போ பேபி பிறந்த வீட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. நான் அந்த 2 months ஜேகே தான் பேபி வந்துட்டு அப்படி இப்போ நைட்டில் அவர் தான் கேர் பண்ணுவார். வேறு யாரும் ஹெல்ப் கிடையாது எதிர்பார்க்க மாட்டாரு. ஜேக்கோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன். ஜேக்கோட அம்மா சொல்லிட்டு நான் பார்த்துன்னு சொல்லிட்டு யாரையுமே இது பண்ண டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவரே பார்த்துப்பாரு. ஜிம் அழகாக தூங்குவார். ஜேகே வந்துட்டு ஜிம்மி சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் காசு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க ப்ளீஸ் ஃபீட் பண்ணி பாப்பாக்கு சொல்லி ஜிம்மி சரி ஓகே ஜிம் அழகாக ஃபீட் பண்ணிட்டு அழகாக படுத்துறாரு. ஜேகே தான் ஜிம்முக்கும் ராக்கெட்டு கவர் பண்ணி டாப்லேயே கொடுத்துட்டு பேபி அழகாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் எப்படி போனச்சே தெரியல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஜேகே வந்துட்டு அவரும் அகைன் போய் அவங்க ஸ்பேஸ்க்கு இப்போ ஜிம்மில் ஜேக்கோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஜிம்க்கு மாறிக்கு பார்த்துருக்காங்க. அந்த ராக்கெட் மார்க்கில் போவாங்களே அது ஜிம் இருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜேகே பார்க்குறேன் போக இருக்கா சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது ஓகேவா நீங்கள் போய் ஆகணும். ஆனால் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா. எனக்கு உங்களுக்காக நானும் பாப்பா வெயிட் பண்ணுறதுக்கு புரியுதா சொல்கிறாங்க. நான் ஞாபகம் ஓகேவா. ஜிம்மும் ஜியோனாவும் வெயிட் பண்ணுறாங்க நினச்சிக்கோங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக என் ஜிம்முக்காகவும் ஜியோனாக்காகவும் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும் சரியா சொல்கிறாங்க. சேஃபாக இருக்கணும் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜேகே என்ன சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஜேகே கேட்குறாங்க. என் லவ் பண்ணதுக்கும் எவ்வளோ கிரேஸ் எல்லாமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டதுக்கும் இப்போ இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு தேங்க்யூ வா கேட்குறாங்க. வேறு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக கூட சொல்கிறாங்க. ஜிம் சுற்றி பார்க்குறாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. செகண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கெட் நம்ம பேபி கூட ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிஸ் பண்ணிட்டாங்க. அது இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு நியூஸ் லெட்டர் வந்துருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கா தெரியல ஒரு சயின்டிஸ்ட் அவங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி போடுறாங்க. நியூஸ் பேப்பர் இது வந்து அந்த பக்கம் நம்ம டைலாண்ட் அந்த ஜியானம் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அவங்க இப்படி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கானே சொல்லிட்டு இப்போ அவருக்கு அப்படி ஒரு பாசிட்டிவாக பொறாமையாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குது. ஜிம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஜேக்கே செலவு பண்ணுறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லி ஜிம் போயிடறாங்க. ஜேக்கே போயிடறாங்க. ஜேக்கே போகிறப்ப ஜிம் பயங்கரமாக இருந்தாங்க. இப்போ ஜேக்கே நம்ம நாங்கள் பார்த்து ஜிம் எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. நான் நினச்சி ரொம்ப போல்டு சொல்கிறாங்க. நான் போல்டு தான் ஆண்டியான ஜேக்கோட விஷயத்தை அப்படி இல்லை சொல்கிறாங்க. பார்த்தாங்க ஒன்றும் இல்லை அழகாக லாஸ்ட் டேஸ் ட்ரை பண்ணுறாங்க. அது சொல்கிறேன் சீக்கிரம் வந்துடும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆகுது. 3 years ஜேக்கே அங்கே தான் இருக்க மாசம் இருக்காரு. ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. ஏன்னா அவர் போன இத்தனை வருஷம் அவங்க கணக்கெல்லாம் இப்படி இவ்வளோ இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஜிம்முக்கு மாதிரி மற்றவங்க பேர் இருக்காங்க. ஜேக்கே மட்டும் தனியாக இருக்காரு. ஜிம்முக்கு நான் ஒரு மாதிரி அழுகையாகவே இருக்கு. ஒரு மாதிரி அழுதே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க பாரு அழகாங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அழுப்படா விட்டுவா சொல்லி ஜேக்கே நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பாப்பா தான் மம்மா சொல்கிறாங்க. என்னடா எதுக்காக சொல்கிறாங்க. உன் டாடா மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே டாடா மிஸ் பண்ணுறேன் நீ சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு ஃபோன் பேசி உன் டாடா எவ்வளோ டேஸ் ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. போய் பார்க்குது என் டாடா பார்த்துதே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அம்மா பார்க்குறாங்க. அங்கே பாட்டா கண்டிப்பாக டாடா வருவான் சரி அப்படி பார்க்கலாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி சரியா சொல்கிறாங்க. பேசாமல் ஜேக்கே நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ண சரியா சொல்லுங்கள் சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம்மி சொல்கிறேன் எனக்கு வேண்டாம் எனக்கு சொன்னதுக்காக நான் பண்ணக்கூடாது சரியா தப்பு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிம்மி ஒன்றும் இல்லை பார்த்து சொல்கிறாங்க. அங்கிள் எனக்கு ஹஸ்பண்டை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் க்ளோஸ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ பேபி தான் அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா வெட்டிங் ஆல்பத்தில் வந்து டேடா வந்து பார்க்காம இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே அம்மா சொல்கிறாங்க பாரு செல்லும் அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாம சொல்கிறாங்க. என்ன பேபி கேட்கணும் ஆமாடா சொல்கிறாங்க. ஜிம் ஆண்டியா சொல்லாதீங்க ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா தெரியட்டும் சரியா சொல்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா லவ் ஸ்டோரி தெரியும் சொல்லிட்டு அழகா சொல்லாங்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அப்படியா டேடா அம்மா டேடா உங்களை நிறைய லவ் பண்ணாங்களா அது ஆமாம் ஜிம்மி சொல்கிறாங்க. நீ சார் நான் நிறைய லவ் பண்ணுறேன் அதோட மீனிங் தான் நீ ஜிம்மி சொல்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 1 week ஆஃப்டர் நம்ம ஜேக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஜிம்மில் ஜேக்கே பார்க்க போகவே இல்லை ரிசீவ் பண்ணி போகல. அவர் எனக்கு அவர் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. எனக்கு அங்கே போனால் எமர்ஸ் ஆகிடும் ஒரு ஹக் பண்ணுவோம் கிஸ் பண்ணுறோம். ஜிம்முக்கு ஒரு மார்க் எனக்கு அவ்வளோ சாதனை படிச்சு வந்திருக்காரு. அவள் தான் இதுக்கப்புறம் மார்க்ஸுக்கு போக தேவை இருக்காது. இதுக்கப்புறம் கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ ஜேக்கே ஒரு சாதனை படிச்சு வந்திருக்காங்க. ஜேக்கே மட்டும் இல்லை பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஜிம்மில் தவிர மற்ற எல்லாருமே இந்த பக்கம் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அது எக்ஸ்ட்ரா மெம்பர் இருப்பாங்க ஒயன் ஓகே ஒயன் இருப்பாங்க. அதனால தான் ஒயன் ஷோவோட பேர் விஹோ பேராக இருப்பாங்க. அதுக்கு நாமிச்சு இருப்பாங்க. ஜேக்கே தனியாக இருப்பார் ஓகே அப்படி தான். இப்போ நம்ம ஜிம்னாக்கா அவங்க இருக்காங்க அப்படி பெட்லேயே உட்காந்துருக்காங்க. பேபி தான் வந்துட்டு அவங்க கிராண்ட்பா கூட போயிருக்கு. அவங்க டேரா ரிசீவ் பண்ணுறது ஃப்ளவர்ஸ் வாங்கி போயிருக்கு ரொம்ப அழகா. ஜேக்கே பார்க்குறது இந்த பொண்ணு பார்த்து ஜேக்கேக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸை பார்த்து கண்டுபிடிச்சா ஜியோனா தான் சொல்லிட்டாங்க. டேடா அது ரோடு போய் ஜம்ப் ஆகுறா. ஜேக்கே தூக்கி சுற்றுறாங்க. எல்லாமே அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் எப்படி இருக்குங்க சொல்லிட்டாங்க. டேடா நான் வளர்ந்துட்டேன் பார்த்தீங்களா அது பேபி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொல்லிட்டு
நான் அவங்கள லவ் மீனிங் சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ லவ் மீனிங் தான் ஜெயிக்க சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட தங்கம் சொல்லிட்டாங்க. அம்மா கோமா சொல்லிட்டாங்க. கோமாவும் அம்மா கோவம் வீட்டில் அப்படி போய் சொல்லிட்டு இருக்கு. ஜெயிக்க பார்க்குறாங்க. அப்படியே கோமாவும் சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் சமாதானம் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. பண்ணிட்டு தங்கம் ஜெயிக்க இப்போ வீட்டுக்கு வந்துருக்காங்க. நிறைய மெடல்லாம் வாங்கியிருப்பாரு. ரொம்ப எப்படின்னா அவார்ட் நிறைய வாங்கியிருப்பாரு. ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு வராங்க. இப்போ பெட்ரூமில் இருக்காங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க்கில் உட்காந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் வீட்டுக்கு வந்துட்டு பேபி வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துருமா நான் ஜிம் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. கூட கோமா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த ஒரு 1-2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் கிராண்ட் இறந்து போயிருப்பாங்க. ஓகே அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஏஜ் காரணமாக அவங்க இறந்து போயிருப்பாங்க. அது ஃபுல்லாக அப்போ கூட ஜெகே தான் எங்களுக்கு எல்லாம் வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிம்மில் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அழகாக இதாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சென்ட் பண்ணியிருப்பாங்க கிராண்ட்மாவை. இப்போ ஜிம்மில் அந்த டைம் கூட ஜேகே வேணும்னு நினச்சிருப்பாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணாலும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகேக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஜேகே வந்து இடத்தோட கான்டாக்டில் இருந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ ஜேகே உள்ள வராங்க. அவங்க பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்குது. ஜேகேக்கு தெரியும் ஜிம் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு ஜேகே டேரக்டாக பெட்டில் தான் போகிறாங்க. பெட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அந்த பிளாங்கெட்டுக்குள்ள ஜிம் ஜேகே ஜிம் படுத்துருக்காங்க. ஜேகே போய்ட்டு அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜேகே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி அழ ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான இருந்தது. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து யாராவது பார்க்க வந்தால் ஜேகே கேட்குறாங்க. மிஸ் சொல்லிட்டாங்க. மிஸ் எல்லாம் அடிச்சு ஜேகே இதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே தான் ஓகே ஒன்றும் ஒன்றாங்க பாரு கூட இங்கே போல ஓகே வந்தால் தான் இருப்பேன். ஓகே பக்கத்தில் இருப்பாங்க பாரு அழப்படா ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் தான் எனக்கு ஒரு விட்டு இருக்க முடியல. ஜேகே ஜிம் சொல்லி எனக்கு விட்டு இருக்க முடியல தெரியுமா நீனும் நினச்சிக்க ஓகேவா நீ ஸ்டார்டிங் பண்ணி தான் கேட்டேன். அப்படின்னு லிட்டரலி பெக் பண்ணி கேட்டேன். நான் இப்போ கேட்கவா சொல்லிட்டேன். எனக்கு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. நான் பெக் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ் சொல்லிட்டு எங்கே போயிடாது எனக்கு கூட ரெஸ்ட் அப்படி ஒரு கிட்ட ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு திருப்பி தான் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு வந்துட்டு எங்கே போல ஓகேவா நீ சொன்னாங்க கூடவே இருப்பா ஓகேவா நான் எங்கே போடாங்க பாருங்க பாரு ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாங்க என்ன ஜே குழந்தை இவ்வளோ மிஸ் பண்ணுறது என்ன கேட்குறாங்க. ரொம்ப ஜிம் சொல்கிறாங்க கிராண்ட் பேண்ட் படுறது கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் கிராண்ட் பேண்ட் போயிட்டாங்க. அப்போ நீ வேணும் ஹாஸ்பிட்டல் திரும்ப நீ பக்கத்தில் இருந்து அக்கா கிட்ட ஹக் பண்ண நினச்சி தெரியுமா ஜிம் சொல்லிட்டாங்க. ஆனால் கிராண்ட் அங்கிள் ஆண்டி கிராண்ட் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நீ இல்லைல்ல ரொம்ப கஷ்டமாச்சு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்த்து ஒன்றும் ஜேகே கஃபர் பண்ணுறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பயப்படும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போய் ஜேகே நெக்கில் பைட் பண்ண அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்துட்டாங்க. இப்போ தான் வந்து டயர்டாக பண்ணல நீ வந்துருக்க சொல்கிறாங்க. ஏன் உன் டயர்டாக கேட்குறாங்க. எனக்கு டயர்டாக இல்லைடா நான் வளர்க்க சொல்கிறாங்க. இப்போவே வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இப்போவே என் லவ் மொத்தம் விட்டு காமிக்கணும். உன் லவ் மொத்தம் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே எதுவும் பண்ணாமல் அந்த ட்ரெஸ் அப்படி பண்ணி போகிறாங்க. போட்டு அவங்க ஜேகே கூட இன்னும் அப்படி இருக்காங்க. ஜிம் அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. ஜேகேவை ஜேகே கூட எவ்வளோ மிஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அதை அப்படி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஓகே பேபி சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணி ஜம்ப் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்காவது இங்கே பாப்பா இருந்தா எனக்கு அது கூட எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இல்லை. எனக்கு என் பொண்ணும் என் ஜிம் வெயிட் பண்ணணும் ஆசை சரியா அது பார்க்க நினைக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய டைம் நிறைய பிரச்சனைலாம் வரும் எனக்கு. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறது இன்னொரு வாங்க சொல்லணும்னு நினைப்பேன். என் பொண்ணு என் ஜிம் ரெண்டு பேர் இருக்காங்க சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு தெரியுமா ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் நிச்சயமாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து உட்காராங்க பெட்டில். பெரும் லைட்லாம் ஆன் ஆகுது. இப்போ மேபி வந்து ட்ரோன் ஆஃப் பண்ணிட்டேன். டேடா மூமெண்ட்டோட ஓப்பன் பண்ணிங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ அது அம்மா எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது யாராவது சொல்லிட்டாங்க. அச்சிச்சோ மஸ்கில் கிடச்சோ ஜிம் பேபி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதே சொல்லிட்டாங்க மஸ்கில் கிடச்சிச்சா ஜிம் பேபி கேட்குது. ஜிம் வந்துட்டு அவங்களுக்கு டேடா உங்களுக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட் வராங்க. அதாவது நம்ம ஜெக்கட் அம்மாவில் வராங்க. ஆமாம்மா மினி சொல்லிட்டாங்க. ஆமாம் மேடம் ஜோனா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் டேடா அம்மாவும் நிறைய மஸ்கிட்ட கிடச்சிருக்கோம். வா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா டேடா கூட ப்ளே பண்ணிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி வா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி காப்பர் இருக்குது. ஜெக் பண்ணி சொல்லிட்டு அப்பா அம்மா கூட பெரிய விஷயம் சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அப்போ ஜெக்கி ஜிம் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஆளில் போய் உட்காராங்க. இப்போ இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டு ஜிம்மில் ஓகேவா ஜேக்கோட அப்போ ரிட்டையர் இப்போ எனக்கு ஒர்க் வந்து ரிட்டையர் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க ரிட்டைர்மெண்ட் பண்ணி. இப்போ ஜிம் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் இப்போ ஒர்க் அவரை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சனிலாக மொத்தம் அந்த ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணுற அவர் தான். பிஸ்னஸ் எல்லா ஃபீல்டையும் அவரை ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு ஜேகே இது இல்லையா அதனால் இப்போது ஜெக்கடம் பார்க்குறாங்க. ஜெக்கே சரியாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இன்னொரு சன்னா ஜிமிண்டாக இருக்காங்க சொல்லிட்டு ஆமாண்டா செகண்ட் சன்னா ஜிமிண்டாக இருக்கான்னு தெரியுமா இப்படி எல்லாத்தையும் அழகாக பார்த்துக்கிறான். பிஸ்னஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அவ்வளோ ஹேண்டில் பண்ண தெரியுமா ஒரு லக்கி நம்மளும் லக்கி டாஸ்க்கு ஆமாம் நம்ம ஃபேமிலிக்கு லக்கி ஜாம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஜெக்கடமாக சொல்கிறாங்க. அதுக்கு ஜெக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் அவங்க லக்கி ஜாமில் ஏஞ்சல்மா ஜெக்கே சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ டாடா நானே சொல்லிட்டாங்க நீ குட்டி ஏஞ்சல் எடுத்தாங்க சொல்லிட்டாங்க. குட்டி ஏஞ்சல் நான் நேரம் சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டு ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க. நான் சொன்னேன் கேள்வி சொல்கிறாங்க. இப்போ பேபிலாம் டாடா என்ன சொல்கிறாங்க எனக்கு குட்டி பாப்பா வேணும் சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி கேட்குறாங்க குட்டி பாப்பா குட்டி தம்பி பேபி கேட்குது. ஜெக்கே பார்க்குறாங்க நான் ரெடி தான் ஜிம் பார்க்குறேன். ஜெக்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நான் கொடுக்க ரெடி சரி அம்மாட்ட கேள்வி சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் அம்மா குட்டி பாப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் பேபி கேட்குது. அதே சொல்லிட்டாங்க குட்டி பாப்பா அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கடா பார்த்தாங்க ஏன்ப்பா எனக்கு பிராண்டட் எவ்வளோ ஆசை கேட்குறா கொடுப்பா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் ஒரு ஜிம் அமைதியாக பார்த்துருக்காரு. இப்போ ஷையாக ரொம்ப அழகாக இருக்காப்பா 3 years அப்போ ஜிம் ஷையாக இப்போ தானே பார்க்குறோம் சொல்லிட்டு ஆமாம் ஜிம் ஜெக்கே சொல்கிறாங்க என்ன கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஜிம் பத்திரம் பார்த்துக்கோ பேபி பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. தேங்க்யூ
சொல்லிட்டு எல்லாரும் ஏன் சொல்லிட்டாங்க, நீங்க தான் சொல்லிட்டாங்க, டேய் அவங்க வீட்டோட சன்னிலாம் அப்புறம் கிராண்ட் டாக்டர் நாங்கள் பார்த்துக்க வேற யாரும் பார்த்துப்பா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் லவ் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு இங்கே தான் இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இருக்கா சொல்லிட்டாங்க. இதை ஸ்டோரியை ரொம்ப ஹாப்பி அண்ட் பண்ணுறோம். ஜேகே ஜிம் பெட்டில் படுத்துருக்காங்க, பேபி நடுவில் படுத்துருக்கா. ஜேகே 2 பேரும் பார்த்துட்டு போகிறது மிஸ் பண்ணுறாங்க. செல்லம் உங்க 2 பேருக்கு அப்புறம் மிஸ் பண்ண முடியாது, பத்திரமா அது பார்த்துப்பா. ஜேகே சொல்லிட்டாங்க, ஜிம் தான் எங்க அமிச்சிட்டாங்க, லவ் யூ சொல்லிட்டாங்க. வீட்டு தூங்கு ஜேகே டேப் பண்ணுறாங்க, அழகாக அனுப்பி தூங்குறாங்க.